ஹாய் அன்சிதா அக்கா. ஹாய். நான் உங்களை சீரியல்லேருந்து நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? தேங்க்யூ. உங்களை குக்குத்து குமாரில் அந்த ஒரு இந்த கிட்ட போட்டிருந்தீங்களே, அந்த ராமர்கிட்ட கூட ஒரு டைலாக் சொல்லுவீங்கல்ல. ஆமா ஆமா, பிளாக் ட்ரெஸ். அது அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூங்க. எனக்கு பிக் பாஸ்லேயே உங்களை பிடிக்கும். உங்கள் பிரியாணிக்கு அங்கே செம்ம ட்ரெண்டிங் ஆனிச்சு அது. இருட்டு கடை திருட்டு பிரியாணி. அதான் அதான். அந்த இது செம்மையா இருந்துச்சு அந்த நைட்ல பண்றது. ஐயோ, அதெல்லாம் நிஜமா மிஸ் பண்றேன். இப்போதான் மிஸ் பண்றேன் எல்லாம். வெளிய வந்து கடை போடுறீங்களா? திருட்டு கடை பிரியாணி. இல்ல இல்ல, நாங்க போடுவோம் ஏதாவது ஒரு கடை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உடனே ஏதாச்சும் பண்றோம். போட்டா நல்லா இருக்கும். அப்படியா? ஏதாவது பண்றோம், நானும் வந்து ஏதாவது சாப்பிடுறேன். பண்ணணும்ல. அப்புறம் அந்த செங்கலா டாஸ்க் அது வேற மாதிரி பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அப்புறம் அந்த முத்து கூட ஒரு கான்ஃபரன்ஸ் இது சொல்லுங்க, ஒரு டயலாக் வரும்ல. நடிக்காத முத்து. அது அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமா ஆமா, நான் வெளியில வந்ததெல்லாம் பார்த்து நானே சிரிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, நான் சண்டை போட்டேன், என்னடா வெளியில வந்து பண்ணா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு இருந்துச்சு. அஞ்சு ரிக்வெஸ்ட் இருக்காங்க. நீங்க ஒரு வாட்டி அது முழுசா சொல்லணும். ஓ, அந்த ஜுஞ்சுக்கும் பஜாலும் சேர்த்து. ஐயோ, ஜுஞ்சுஞ்சுக்கு பஜாலோ நடிக்காத முத்து. சூப்பர். பொண்ணுங்க ஜங்க ஜங்க, பொண்ணுங்க ஜிங்க 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 இருட்டேட் உருட்டேட் தருட்டேட். இருட்டேட் உருட்டேட் தருட்டேட். அன்சி சூப்பர் ஒன் சிஸ்டர். லைனர்ஸ்க்கு ஒரு ஆல்பமே போடலாம். ஐயோ, அது ஆமா, ஏதோ அப்படி அந்த ஃப்ளோல வந்து அது பேசினா வெளியில வந்து என்னடா நாம சண்டை தானே போட்டது, என்ன பண்ணா இருக்க வெளியில அப்படின்னு இருந்துச்சு. நீங்க சண்டை போறதெல்லாம் அஞ்சிப்பா. கியூட்டா இருந்தா என்ன பண்றது? அன்சி, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப உங்கள்கிட்ட பேசுறாருல ராம் பிரகாஷ், இவர் ஆக்சுவலா விஷால் ஃப்ரெண்ட். பாதியில 10வது வீக் அந்த ஃபேமிலி வீக் அப்புறம் அன்சிதா ஃபேனா மாறிட்டாரு. இப்ப அன்சிதாவோட சிடி பேசிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு இத ப்ராட். நான் அவரு விஷ்ணு கிட்ட சொல்லும், கண்டிப்பா இத நான் விஷ்ணு கிட்ட சொல்லும். சொல்லுங்க சொல்லுங்க, இது மறக்காம சொல்லுங்க. விஷால கண்டுக்கவே இல்ல அஞ்சு. அன்சி ஃபேன் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்பேஸ் போட்டாலும் அன்சி ஃபேன்ஸ் தான் போடுவாங்க. சூப்பர், முன்னாடி அப்படிதான் எல்லாம் இருக்கணும். விஷால்னு போடுவாங்க. இது நான் விஷ்ணு கிட்ட சொல்றேன் கண்டிப்பா. அவர்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லி ஸ்பேஸுக்கு வர சொல்லுங்க அன்சி. அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு போல. ஆமா. இல்ல, என்ன தெரியுமா, இது இப்ப இந்த இந்த வீட்டுக்குள்ள இருந்து நம்ம வெளியில வந்தோன்னு நான் ஒரு 3 நாளெல்லாம் வந்து ஒரு மாதிரி போன் எல்லாம் பார்த்து இல்ல சிரிச்சிட்டு இருந்தா. அதுக்கு அடுத்து இருந்த ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டா. நம்ம என்ன பண்ண, நம்ம எங்க இருந்தோம் இவ்வளவு நாள், என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. நைட்டு தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. இப்போ நிஜமா சொன்னா சாப்பாடே நிஜமா சாப்பிடவே முடியல. ஏதோ உயிர் பொழைக்கணும்னு தான் சாப்பிடுறேன். இன்னைக்குதான் வீட்டுக்கு வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் பார்த்து ஆசையா சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ ஒரு மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளதான் இப்போ இருக்கு எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கொஞ்சம் இன்னும் போதான் வெளியில வர முடியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் அவர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு சும்மா கை வீசி தர ஒரு பெரிய கிஃப்டோட வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆஹா, உங்களுக்காக 20 இயர்ஸ்ல இருந்து 48 இயர்ஸ் அம்மா வரைக்கும் வெயிட் பண்றாங்க பேசுறதுக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். சிஸ்டர் கண்டிப்பா சொல்றேன். அக்கா நானும் ஃபோன் பண்ணியிருந்தேன்னு சொல்லுங்க. அப்படியா? சொல்ற. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இவன் ப்ரோ பேசுங்க. ஹாய் அன்ஷி, ஹாய், நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். ம்ஹும். நான் பிக் பாஸ் பார்த்துட்டு உங்க கேரக்டர்ல ஒரு கனெக்ட் இருக்கு. அந்த கேரக்டர் கனெக்ட் எப்படி சொல்லணும்னா, அன்பு கிடைக்காத ஒருத்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட ஃபீலிங்ஸ். நான் யார்கிட்டயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல கொடுப்பீங்க கொடுக்க மாட்டீங்கன்றது யார்கிட்டயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா நீங்க எல்லாத்துலயுமே கொடுத்தீங்க, அந்த வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே கொடுத்தீங்க. அந்த பிக் பாஸ்லயே இருக்க கண்டஸ்டன்ட்ல எல்லாத்தோடையும் கரெக்ட் மேக்சிமம் ஆஃப் த மெம்பர்ஸ் கூட பாண்ட் இருந்தது உங்க கூட ஆமா இருக்கும்போது நிறைய ஆமா. பேசிட்டு இருப்பாங்க. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறமும் நீங்க அந்த பாண்ட் இருக்கிறது தான் நீங்க உண்மையான அன்பு நிறைய வச்சிருக்கீங்க. அது உண்மை அப்படின்றத டிஃபைன் பண்றதுன்னு நான் பாக்குறேன். தேங்க்யூங்க. அதனாலதான் உங்க கூடயே இருக்காங்க. இவ்வளவு பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க பிபில போய் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, அங்க இருக்க 4 பேரையும் சம்பாதிச்சிருக்கீங்க, இங்க இருக்க ஆமா எல்லாத்தையும் சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்க கொஞ்சம் கெத்தாவே சொல்லலாம், ஆமாங்க. அது பிரச்சனை தேங்க்யூங்க. இல்ல. தேங்க்யூ. கெத்தாவே சொல்லலாம். ரொம்ப இந்த கேம் அழகா கேம் பேசுறேன். பத்தி
ரொம்ப அழகா பேசுறேன். ஆமா. நானே பதட்டத்தில் கையால ஆடிட்டு பேசுறேன். நீங்க ஐயையோ, வேற. அதெல்லாம் வேண்டாம். நல்லா பேசுங்க. நார்மலா பேசுங்க. நான் ஜாலியா இங்க ஓகே. ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிட்டு பேசுறேன். நீங்களும் ஜாலியா பேசுங்க. அதான் நீங்க கேம் படி பார்த்தோம்னா உங்ககிட்ட இருக்க கட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. நீங்க எதா இருந்தாலும் போல்டா சொல்றது, நீங்க ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் ஒரு சப்போர்ட் பண்ணி நின்றது, அந்த டீம் பத்தி உள்ள போய் சொன்னது, அந்த கட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க சொல்லியிருந்தது இதெல்லாமே கேம் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும்ல. கேம் வைஸ் நீங்க எப்படி இருக்கணும், உங்க கேரக்டர் எப்படி இருந்துச்சோ அதை நீங்க காமிச்சீங்க. அது கிடைச்ச லவ் தான் இவ்வளவு பேரு. அது மட்டும் ஆமா சொல்லிக்கிறேன். ஆமா தேங்க்ஸ் அன்ஷி. ஆமா. தேங்க்யூங்க. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. மேம். தேங்க்யூ. விமலா சிஸ்டர் பேசலாம். ஓ ஹாய் அசின், ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சூப்பர். உங்களோட டிராவல் வந்து நான் சிடபிள்யூசில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். சிடபிள்யூசிக்கும் பிக் பாஸ்க்கும் ஒரு பெரிய நீங்க எப்படி சொல்ற டிரான்ஸ்ஃபர்மேஷனே கொடுத்துட்டீங்க. அதுல பார்த்த அன்ஷி வேற மாதிரி இருந்தாங்க. எப்படி இதுல டோட்டலா அது ரொம்ப ஒரு அழகா ஷோ. இருந்தீங்க நீ. இதுக்குள்ள நம்ம வாழணும். அதுதான். புரிஞ்சுது. நல்லா இருந்தது. ஆனா பார்க்க தேங்க்யூங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல எல்லாம் உங்க காஸ்டியூம்லாம் செம்ம அழகா இருந்தது. நீங்க ரொம்ப அழகா இருந்தீங்க. அப்படியா? தேங்க்யூ. அப்புறம் வந்து பொம்மை டாஸ்க்ல வந்து நீங்க அந்த பொம்மை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு ஒரு போஸ் கொடுத்துருப்பீங்கல்ல, அதெல்லாம் வேற லெவல் அது. அப்புறம் வந்து தீபாவளி டைம்ல பிரியாணி வரும்போது அந்த பிரியாணி எடுத்து அந்த பிரியாணியோட அந்த பக்கெட் எடுத்து இடுப்புல வச்சுட்டு நின்றுட்டு இருப்பீங்க சாரி கட்டிட்டு. அதெல்லாம் வேற லெவலா இருந்தது. ரொம்ப தேங்க்யூங்க. ஆக்சுவலி நீங்க ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டீங்க அன்ஷி. ரொம்ப ஸ்லிம் ஆமா, ஆயிட்டீங்க. ரொம்ப ஆயிட்டேன். இன்னைக்குதான் நானே அது ரியலைஸ் பண்றேன். அப்பப்பா இவ்வளவு ஸ்லிம் ஆயிட்டேன் அப்படின்னு. அப்புறம் வந்து நான் இன்னொன்னு சொல்லணும். அங்க இருக்க எல்லாரோட கேம் பிளேவுமே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது நீங்க தான். எல்லாரோட கேம் பிளேவுமே இதுதான் இவங்க கேம் சொல்லி நீங்க அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க ஸ்டார்டிங்லயே. சூப்பர் அன்ஷி. எனக்கு உங்களை நிஜமா இந்த கேம் என்னன்னே புரியாம தான் உள்ள போனேன். ஓ, இவ என்னடா இவனுங்க இப்படி பண்றாளே, அது ஏதோ புரியுது. இவங்க இப்படி பண்றா, அப்படி அது ஏதோ புரியுது. நானும் சொல்றேன், உண்மையா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு என்ன தோன்றோ அதை அப்படியே பேசியாச்சு. அதுதான். ஆனா நல்லா பண்ணீங்க அன்ஷி. சூப்பரா இருந்தது. ஃபைனல்ஸ் வரைக்கும் உங்களை எதிர்பார்த்தோம் ரொம்ப. ஆமா, புரியுது. என்ன பண்றது? சரி, பரவாயில்ல. ஓகே, பரவாயில்ல அன்ஷி. இதுக்கப்புறம் எங்களை நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா. ஓகே அன்ஷி, தேங்க்யூ. ஓகேங்க, தேங்க்யூ. பை பாய். தரணி பேசுங்க. ஒரே நிமிஷம் குரு ப்ரோ, நான் சிராஜ் பேசுறேன். உங்களுக்கு டிஎம் பேசு. பண்ண மாட்டேங்குது. எனக்கு ஒரு நிமிஷம் டிஎம் பண்ணுங்க. நான் ஒன்னே மெசேஜ் மட்டும் போட்டுக்கிறேன். நான் அதுக்கப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கேன். நீங்க அன்ஷிட்ட பேசிட்டு போயிடுங்க. நான் அப்புறம் அதான் நான் அந்த கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்டுட்டு நான் பேசுறேன். ஷூர். நீங்க எனக்கு அனுப்புங்க. இப்ப அனுப்புங்க. தரணி பேசுங்க. தரணி இல்ல, தாரணி. தாரணி. ஓகே, சாரி தாரணி பேசுங்க. ஹாய் தாரணி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சோ இந்த பிக் பாஸ் நான் வந்துட்டு பாக்கும்போது யாருக்கும் ஃபேன் ஆயிரவே கூடாது. அப்புறம் கண்டினியூஸா உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லைக் ஃபர்ஸ்ட் வீக் அதான் அந்த பிரேக்கப் சீன் ஒண்ணு நீங்களும் விஷால பண்ணிருப்பீங்கல்ல, அப்ப கூட இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த கடைசி அழுதுட்டே சிரிப்பீங்க. அதோ கியூட்டா இருக்கு இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒரு அட்ராக்ஷன். அதுக்கப்புறத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அந்த தீபாவளி வீக் கூட நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிடிச்சது அதுக்குள்ள எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி அத எலிமினேட் ஆகாம அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் சூப்பரா இருந்துச்சு. லைக் டால் டாஸ்க்லாம் நானும் ஒரு 12 o'clock வரையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னாலே முடியல. சரி தூங்கி எழுந்துச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 hour எபிசோட் பார்த்தப்போ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 3 o'clock வரையும் உட்கார்ந்துட்டு இருந்ததெல்லாம். தேங்க்யூங்க. அதுக்கப்புறம் நீங்களும் பவியும் டான்ஸ் ஆடும்போது ரொம்ப கியூட்டா இருக்கும். டான்ஸ் தெரியாத 2 பேர் டான்ஸ் ஆடும்போது ரொம்ப அழகா இருக்கும். அது ஆக்சுவலா எல்லாரும் எல்லாரும் அந்த விஷால் ஆடுறது, சௌந்தர்யா ஆடுறது பாத்துட்டு நான் மட்டும் அஞ்சு எங்க ஆடிட்டு இருக்கா ஊனா அந்த சோஃபா மேல ஏறி நின்று ஆட ஆரம்பிச்சிடும்.
அதுக்கப்புறம் உங்களோட பாண்டும் ஆனந்தியோடதும் எனக்கு இனிஷியல் வீக்ல இருந்தே ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் அது அந்த அளவுக்கு வெளில பேசப்படல. ஆனா நீங்க 2 பேரும் பேசும்போது ரொம்ப கியூட்டா இருக்கும். தேங்க்யூ. ஈவன் ஆனந்தி எலிமினேட் ஆகி போகும்போது கூட அந்த ஸ்டேஜ்ல நின்னுட்டு உங்களை கொஞ்சம் போதெல்லாம் ரொம்ப அழகா ஆமா. இருந்துச்சு பாக்கிறதுக்கு. ஐயோ, அந்த வீடியோ நான் பார்த்த வெளியில வந்து எனக்கே ஒரு மாதிரி ஐ கியூட்டா இருக்கே அப்படின்னு தோணிருச்சு. ஆமா. அதுக்கப்புறம் ஆனந்தி பொம்மையை வச்சுட்டே டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு வாரத்துக்கு. ஆமா, அந்த பொம்மை எடுத்துட்டு போச்சு. நான் தெரியாம ஃப்ரைடே வெளியில போய் படுத்தா அவங்க கிளீன் பண்ண வந்து எடுத்துட்டு போச்சு. அது அதுக்கு மனவலியாச்சு. ஆமா. இன்னொன்னு தீபக் அண்ணாவோட உங்களோட இருந்த அந்த ஒரு பாண்டும் அழகா இருக்கும். தீபு மோனே அப்படின்னு நீ கூப்பிடும்போது சூப்பரா இருக்கும் அது. அது ரொம்ப ஜென்யூனா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்களும் தீபக் அண்ணாவும் பேசும்போது எப்பயுமே. அண்ட் அந்த ப்ளீஸ் டாஸ்க்ல எல்லா ஃபேமிலியும் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது ஜாலியா இருந்துச்சு எனக்கெல்லாம். இப்ப நிறைய பேர் மீட் பண்ணிருக்காங்க இவள அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு ஆமா பாக்குறதுக்கு. ஆமா, அது எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஃபீலா இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் வந்து ஏதோ ஏதோ ஒரு நல்லதா பேசுது, ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு இருந்துச்சு. உம் அதுக்கப்புறம் ஏஞ்சல் டாஸ்க் ப்ரோமோ எல்லாம் பாத்தீங்களா? ஹிஸ்டரி வரலாறுலயே 6 ப்ரோமோ விட்டது அந்த டாஸ்க் தான். அது ஆமா. அம்மா அம்மா சொன்னப்போதான் அது தெரியுது. எனக்கும் தெரியாது ஆக்சுவலி. இங்க வந்து அம்மா அதை பத்தி பேசினப்பதான் சொன்னேன். அப்படி போனதே இல்ல, ஃபர்ஸ்ட் தடவை இவ்வளவு ப்ரோமோ போனது அப்படின்னு. ஆமா. அது டாஸ்க் ஆரம்பிக்கும் போது நீயே வேற சொல்லிப்பீங்க, என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லையே, பாக்குற எங்களுக்கும் போச்சு இந்த பொண்ணு இன்னைக்கு அளவோட போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனா கோவப்படும் போது லைக் அங்க இருக்கவங்களுக்கு ஒருவேளை அந்த கோவம் வந்து இரிட்டேட்டிங்கா இருக்க மாதிரி இருக்கலாம். பட் நான் பார்க்கும்போது இந்த பொண்ணு கோவப்படும் போது ரொம்ப கியூட்டா இருக்கு. அப்பதான் வாயில என்னென்னமோ வரும், ரைமிங்கா வரும். அந்த இரிட்டேட் உருட்டேட் தரட்டு. அது அவங்க மட்டும் பண்ணனா ஆஹா, நான் பண்ணா ஓஹோ அப்படி. செங்கலா டாஸ்க்ல எப்பயுமே முத்து கூட பேசும்போது அந்த ரைமிங் நல்லா வரும். ஏன்னா அவர் ரொம்ப நல்லா பேசிட்டு இருப்பாரு. நம்மளால கவுண்டரும் கொடுக்க முடியாது. ஏதாவது இந்த மாதிரி ஒண்ணு அடிச்சு உடனும். ஐயோ, முத்து கிட்ட பேசணும்னா நான் ஐயோ, அவ தமிழ் அப்படி அழகா பேசுவ, அழகா. ஜெஃப்ரிய கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ரொம்ப அழகா இருந்துச்சு உங்களோட கடைசி அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ் கப்போ தான் நினைக்கிறேன். அந்த ஒரு ஆரஞ்சு கலர் சாரி சூப்பரா இருந்த, ரொம்ப ஆமா அழகா ஆமா, இருந்துச்சு பாக்கிறதுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. நல்லா அடுத்தது ஜோடியில நல்லா சூப்பரா பண்ணுங்க, பாத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா ஓகே. கண்டிப்பா பண்றோம். ஓகேங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ உங்களுக்கு எந்த மச். டாஸ்க் ரொம்ப பிடிச்சிருந்தது? வெளியில வந்து பாத்தீங்க ஏதாவது? எனக்கு எனக்கு டெவில் டாஸ்க் பிடிச்சிருந்தது. அந்த ஃபேக்டரி டாஸ்க் பிடிச்சிருந்தது. டெவில் டாஸ்க் ஆமா. பிடிக்க ரீசன் என்னன்னா, நான் உள்ள சரி நமக்கு கொஞ்சம் தோணிருச்சு. அது வெளியில வந்து பார்க்கும்போது சரி தோணியது கரெக்ட் தான் அப்படின்னு இருக்கு. அது ரொம்ப உடைச்சு விட்டேன் நான் அந்த டாஸ்க். ஆமா, ஃபேக்டரி டாஸ்க் பாத்தீங்கன்னா உங்களை யூனியன் லீடரா போட்டதுக்கே வந்துட்டு இவள யூனியன் லீடரா போட்டா அங்க பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் உங்களை பிளான் பண்ணி போடுவாங்க. ஆனா ஓ, போடுறதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையுமே அங்க வரல. லைக் அது ஒரு ஆமா. சூப்பரா இருந்துச்சு அதுதான் நான் பாக்கிறதுக்கு. சொல்லுது அவங்க கேட்ட எல்லாரும் கேட்ட அது ஆக்சுவலி அந்த பாய்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க நான் சொல்ல ரெஸ்பெக்ட் பண்றேன் அவங்க எல்லாரும். ராணவ் கிட்ட கூட சொல்லும்போது ராணவ் ப்ளீஸ்டா சொல்றது கேளுடா அப்படின்னு சொல்லும்போது பண்ணல அவங்க கேட்டா. அது இல்ல, நான் அப்படி பண்ணல ராணவ். அது ஐயோ, அது லாஸ்ட் அவன் சும்மா இருந்தாலும் பண்ணிட்டு இருப்பான். ஐயோ, அந்த ஃபேக்டரி டாஸ்க்ல கூட அருண் ப்ரோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டயலாக் பேசிட்டு இருப்பாரு. நீ பின்னாடி இருந்துட்டு இது அந்த மலையாள படத்துல வர டயலாக் தானே, கஷ்டப்பட்டு ஒரு டயலாக் பேசிட்டு இருக்கேன். அப்படியா? ஐயோ, நான் இல்லையே. லைக் யூ ஆர் அன்இன்டென்ஷனலி பண்ணி அந்த மாதிரி பேசும்போது. ஏதோ பண்ண. செங்கலா டாஸ்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் அப்போ நிறைய அப்ரிசியேஷன், எங்க போனாலும் இந்த பொண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு இன்னும் விளையாட. அதுக்குதான் நான் திட்டு வாங்கி வாங்கி குமிஞ்சேன். ஆனா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திட்டு வாங்கும்போது கொஞ்சம் அப்ரிசியேட் பண்ணிருக்கலாம், இருந்தாலும் அந்த பொண்ணு எவ்வளவு அடி வாங்குச்சு. ஆமா, ரொம்ப அடி வாங்கினேன். செம்ம திட்டு. உங்களோடது பார்க்கும்போது லைக் ரெஜிஸ்டர் பண்றது மத்தவங்க நிறைய பண்றாங்க.
நீங்க அந்த இஷ்யூ முடிஞ்சோன்னா அப்படியே போயிடுற அவ்வளவுதான். அதுதான் அந்த கேம் வந்து அவங்க அந்த கேமா பார்த்து எந்த இடத்துல சொல்லணும், எந்த இடத்துல அது அது திரும்ப ஆக்சுவலி திரும்ப எனக்கு திரும்ப லாஸ்ட் திரும்ப தான் நிறைய இடத்துல புரிஞ்சிருச்சு. சொல்லிட்டாங்க. அது லாஸ்ட் தான் புரிஞ்சிருச்சு. என்னன்னா ம். இங்க என்ன நம்ம இப்போ ஒரு சண்டை போட்டோம்னா அது பேசிட்டு போயிடும். ம். ஆனா அது கிடையாது. அந்த சண்டை போட்டேன்னா எல்லா இடத்துலயும் போய் அத பதிவு பண்ணணும். ஒருத்தவங்க கிட்ட கூட விடாம அத பத்தி பேசணும். அப்ப அவங்க அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஆமா. இப்ப அன்ஷி இப்படி பண்ண பார்க்காதவங்க கிட்ட கூட போய் சொல்லும்போது அன்ஷி இப்படி பண்ணையா அப்படின்னு அவங்க யோசிக்க ம். ஆரம்பிக்கும். அப்ப அதே அது எனக்கு லாஸ்ட் தான் அது புரியுது. ஐயோ! இப்படியும் கேம் ஆடுறான்னு. நம்ம வீட்டுல வாழ்ற மாதிரி நிஜமா சரி சண்டையா பை அப்படின்னு சொல்லி போனேன். ரொம்ப அதிகமாவும் பேசல. தேவையான இடத்துல ஆனா ரொம்ப கிளியரா கிறிஸ்பா பேசுனேன் எல்லா இடத்துலயுமே. ஆனா அது கொஞ்சம் நிறைய ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் போல. பண்ணியிருந்தா நம்மளும் டாப் 5 தான் வந்திருப்போம். ஆமா. ஐயையோ! தெரியலையே இந்த ட்ரிக் எல்லாம். தரணி தேங்க்யூ ஆ தரணி. ரொம்ப டைம் ஆகுது, தேங்க்யூ. அவங்க மத்தவங்க பேசிட்டோம். குரு ஒரு நிமிஷம். வந்து நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றேன். ஆ ஆனா லைக் வெல்ல இங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃபாலோ பேக் கொடுத்தாதான் அவங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். உங்களை ஃபாலோ பண்ண தானே? ஓகே, நான் கொடுத்துறேன். ஓகே, எல்லாரும் குரு ப்ரோ ஃபாலோ பண்ணுங்க ஒரு வாட்டி. தென் ரிக்வெஸ்ட் இல்லையே, அதுக்கும் ஓகே. எனிவே நான் செக் பண்றேன். காட்டல யா நினைக்கிறேன். யா ஓகே ஷூர் ஷூர். ஃபைன். ஸ்வீட்டி பேசுங்க ஸ்வீட்டி. ஹாய் அன்ஷியக்கா, ஹாய் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா அன்சில் இருக்கேன் அண்ணா எப்படி ஸ்வீட்டி. இருக்காங்க? அம்மா எப்படி இருக்காங்க? அன்சிலான்னா அம்மா எல்லாம் நல்லா இருக்கா. சூப்பரா இருக்கா. ஓகே. உங்களுடைய போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. செல்லம்மா சீரியல்ல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூங்க. உங்களுடைய இந்த பொம்மை டாஸ்க் அப்புறம் அந்த செங்கலா டாஸ்க்லாம் வேற லெவல்ல பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூங்க. ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே போல்டாவே இருங்க, ஹாப்பியா இருங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்களும் ஹாப்பியா இருங்க. ஓகே. தேங்க்யூ. சத்யா ப்ரோ, ஓ விஷால் அண்ணாவை கேட்டதா சொல்லுங்க. சொல்றேன் கண்டிப்பா. நீங்க விஷால் ஃபேன் இல்ல? உங்க இதுல வந்து அவர் போட்டோ தானே இருக்கு. ஆமா, கண்டிப்பா 2 சொல்றேன் பேருமே கண்டிப்பா. பிடிக்கும். தேங்க்யூ உங்க சொல்றேன் நான். ரீஎன்ட்ரிக்கு அப்புறம் விஷால் அண்ணா சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் விஷால் அண்ணா. ஐயோடா தேங்க்யூ. தேங்க்யூக்கா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ். தேங்க்யூமா தேங்க்யூ. லவ் யூ அக்கா. லவ் யூ டூ ஸ்வீட்டி. தேங்க்யூ. சிராஜ் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்யூ குருண்ணா. சிஸ்டர். பேசுங்க. ஆ சிராஜ் ப்ரோ பேசுங்க. பேசுங்க. ஓகே. ஹாய் அன்ஷி, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு வந்து குக் வித் கோமாளி ஃபேவரட் ஷோ. அது அப்படியா? போய் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். நீங்கள் விஷால் எல்லாருமே ஓகே. நான் சௌந்தர்யாவோட பெரிய ஃபேன். ஆஹா. இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். உங்களை பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு வந்து புரியுது. எப்படின்னா, எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து அந்த பாய்ஸ் டீம் போனதுக்கு அப்புறத்துல இருந்து தான் ஃபுல்லாக ஓப்பனாக பானீங்க. ஆமா ஆமா. கேம் ஃபுல்லாக ரொம்ப ஷட்டிலாக இருந்துச்சு. ஆனால் அந்த அப்படியே அந்த கேர்ள்ஸ் டீமுக்குள்ளேயே இருந்ததுனால ஒன்றும் தெரில. அதுக்கப்புறம் எல்லாரும் நீங்கள் நல்லா விளாண்டீங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தேங்க்யூங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர். அதெல்லாம் ஒன்றும் அளவுக்கு இல்லை. தேங்க்யூ. அப்புறம் இப்போ டான்ஸோ பண்ணிட்டுருக்கீங்க, நல்லா பண்ணுறீங்க. இன்னும் ஆமா அந்த இதில் உங்களோட இதை காட்டுங்க. அதையும் கண்டிப்பா. எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று இருக்குது. அது நான் சொல்லுங்க. ஒன்னே எனக்கு வந்து உங்கள் குரூப்பில் எல்லாருமே பிடிக்கும். ஜெஃப்ரி ப்ரோட்ட ஒன்னே ஒன்று சொல்லுங்கள். ஏன்னா அது அவருக்கு கொஞ்சம் இன்ஸ்டாலெல்லாம் நெகட்டிவாக இருக்குது. இப்போ அந்த நான் சௌந்தர்யா சொல்றேன் ப்ரோ நான் சொல்றேன். ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, அவங்க சௌந்தர்யாவோட வாய்ஸ் வெளியில ஏதாவது ஒரு ஷோக்கு போகும்போது அது கிண்டல் பண்றாங்களா, அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. அது அவருக்கும் நெகட்டிவா போகுது. அது மட்டும் சொல்லுங்க அப்படின்னாரு. அவ்வளவுதான். கண்டிப்பா சொல்றேன். அவனா பண்றே இல்ல அவனை பண்ண வைக்கிறியான்னு தெரியலையே. அது கரெக்டு தான். இல்லை எனக்கு புரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஹேட் ஆகுறதுலாம் நான் யாரோ எனக்கு ஹேட் ஆகுறது. ஏன்னா ஜெஃப்ரி வந்து இப்போ தான் வராரு. நல்ல டேலண்ட் உள்ள பாய். அவர் அப்படி பண்ணும்போது வெளியில் அது எப்படி இருக்கும்னு அதுக்கு அந்த ஒன்றுக்காண்டி தான் புரியுது. நான் சொல்றேன் அவங்கிட்ட கண்டிப்பா. அவரோட நல்லதுக்காண்டி தான். பட் அது நான் மற்ற தேங்க்யூ ப்ரோ, புரிஞ்சுது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கண்டிப்பா நான் சொல்றேன். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. அன்ஷி, தேங்க்யூ தேங்க்யூங்க. ப்ரோ. குரு ப்ரோ, அவர் யா ஹரி ப்ரோ, ப்ரோ சொல்லுங்க. ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காரா, அக்செப்ட் பண்ணுவீங்களா? டிஎம் பண்ணாரு. எனக்கு அவர் எதையும் காட்டல ப்ரோ. நான் அவர்
ஓகே ஓகே சரி, எனக்கு பர்சனலா அனுப்பிச்சுடுறீங்களா ஒரு ஐடியா? நான் ஃபாலோ பேக் கொடுத்துற வந்துடும் வருது. ஓகே 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 ஓகே. யா, தேங்க்யூ. ஆக்சுவலி உங்க பெரிய ஃபேன் இருக்காங்க, ரியாலிட்டி ஃபேன் சொல்லிட்டு இன்ஸ்டால இருக்கும். ஆனா இங்க பேச முடியலன்னு சொன்னாங்க. ஆனா பிக் ஃபேன். தேங்க்யூ. லைக் வந்து உங்ககிட்ட லவ் யூ கேட்கணும்னு சொன்னாங்க. ஐயோ, அவங்க பேரு ரியாலிட்டி ஃபேன் தான். ஓகே, சாரி ரியாலிட்டி ஃபேன் தான் நேம் வச்சிருக்கோம். அது அது ஓ அப்படி. லவ் யூங்க உங்களுக்கு. நிறைய எடிட்ஸ் பண்ணுவாங்க, நிறைய 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 ஸ்டோரிஸ் லைக் சப்போர்ட் பண்ணி ட்வீட் போடுவாங்க. ஐயோ, தேங்க்யூ. லவ் யூ, லவ் யூ. ஓகே அஞ்சி. ஓகே. டிவிகே நிறைய ரெக்வஸ்ட் இருக்கு பாருங்க, அக்செப்ட் பண்ணுங்க எல்லாத்தையும். எனக்கு எந்த ரெக்வெஸ்ட் காட்டல ஷில்பா, ப்ரோ. உங்களுக்கு காட்டலையா? இல்ல ப்ரோ, அதுதான் பிரச்சனை. எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்றாங்க, ஆனா எனக்கு காட்டல. இங்க காட்ட மாட்டேங்குது. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். அனு பேசுங்க. அனு, அனு பேசலாம் நீங்க. ஹலோ. ஹாய் அன்ஷி. ஹாய். ஆக்சுவலா எனக்கு உங்க குக்கித் கோமாலேருந்து ரொம்ப நீங்களும் பிரியங்கா தேங்க்யூ. அக்காவும் சேர்ந்து உங்க பாண்ட் சூப்பரா இருக்கும் உள்ள. எனக்கு தேங்க்யூங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல இருந்து அந்த செம்ம இருப்பீங்க நீங்க. நான் ஆக்சுவலா உங்களை ஹலோ. ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். வா, இன்னைக்கு என்ன ஹலோ. போடுறீங்க, இன்னைக்கு என்ன காஸ்டியூம் போடுறீங்க உங்க வாய்ஸ் கட் ஆகுது. அனு, அனு உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்படின்னு. அனு உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு நடுவுல. ஆமா. இமாத் ப்ரோ மேல வரலாம், உங்களுக்கு ஃபாலோ கொடுத்துட்டேன். ஐ மீன் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணுங்க இமாத் ப்ரோ. ப்ரோ நிறைய பேர் இது காட்ட மாட்டேங்குது. இமாத் ப்ரோ வந்துட்டாரு. ஓகே. இமாத் ப்ரோ பேசலாம். ஹலோ. கேக்குது. ஏதோ கிளிச் இருக்கு அஞ்சி. பாத்திமா சிஸ்டர், நீங்க பேசலாம். பாத்திமா சிஸ்டர் கேக்குதா? இமாத் ப்ரோ கேக்குதா? கேக்குது. கேக்குது, அவர் பேசல. ஆமா. வசந்தி பேசுங்க. வசந்தி சுப்பிரமணியம். வசந்தி அம்மா பேசலாமா நீங்க? ஹாய் அன்சி. ஹாய். ஹாய் அம்மா. ஹாய், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இதான் நல்லா இருக்கம்மா. நான் மலேசியால இருந்து பேசுறேன். அப்படியா, சொல்லுங்களே. ஆமா, எனக்கு செல்லம்மால இருந்து பிடிக்கும். கூப்பிட் கோமாளி எனக்கு பிடிக்கும். பிக் பாஸ்ல வந்து நான் ஒரு ஃபியூ எபிசோட்ஸ்லாம் நான் பார்க்கல. நான் பார்க்கும் போது செங்கல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த எபிசோட்ல இருந்து ஐ ஃபீல் லைக் என்னோட நெக்ஸ்ட் வெர்ஷனா பார்த்தேன். வெரி போல்ட் என்ற ராயல் எபிசோட். ஏன்னா நான் என்னோட யங் ஏஜ்ல எல்லாம் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு வந்து லைக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கும் வந்து இப்ப நீங்க விஷால் கிட்ட குடுக்குற அந்த அன்பு வந்து லைக் எனக்கும் ஒரு மகன் இருக்காரு. விஷால் மாதிரியே தான் பாக்குறதுக்கும் விஷால் மாதிரி இருப்பாரு. அவருக்கும் நிறைய எனக்கு விஷால என்னோட மகனை பாக்குற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு இது விஷால் ஏதாச்சும் ஒண்ணுன்னா எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிருவேன். நீங்க வந்து அவங்களுக்கு 52 இயர்ஸ் ஆச்சு அவங்களுக்கு. எனக்கு 52 வயசு இந்த வருஷம். நான் பேசுற அடிக்கடி நான் வருவேன். நான் வந்து பேசுறது
நீங்க வெரி க்ளோஸ் டு விஷால்னால ஐ ஜஸ்ட் வாண்ட் தேங்க்யூ. நான் உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ அவரு தேங்க்யூ வந்து அம்மா, தேங்க்யூ. நீங்க அந்த ரீஎன்ட்ரி கொடுக்கும் போது அந்த 8 பேர் வந்து உடைச்சிட்டாங்க. ஐ மீன் விஷால் ரொம்ப உடஞ்சி போயிருந்தான். அண்ட் தென் ஆமா. சசிகா வந்தப்பையும் மூஞ்ச பார்க்கும் போதும் எனக்கு ரொம்ப அழுவு வந்துருச்சு. And then நீங்க போகும்போது அவர் பார்த்த பார்வை, தென் யூ கோ இன் ஹாஃப் கேம், and then I really felt so touched. அவன் மூஞ்சில அந்த மலர்ந்த அந்த the happiness was அது so எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிருச்சு எனக்கு. பிகாஸ் நீங்க அவர் கூட அந்த மாதிரி இருந்த அந்த அந்த கொடுத்த பூஸ்ட், I'm telling you, God bless you, ma. God bless you. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப கொச்சப்படுத்துறாங்க. யூ டோன்ட் கிவ் அ டேம், ஹெல் வித் டேம், ஹெல் வித் ஹேட்ரஸ். பட் நீங்க கேரி ஆன் பண்ணுங்கம்மா. பிகாஸ் ஏன்னா அது பூமர்ஸ்ன்றாங்க. பட் ஐ டோன்ட் பூமர்ஸ் ஓ whatever. பாக்குற பார்வையில இருக்கு. டோன்ட் ஆமா, எனிதிங். விஷால வந்து நான் கேட்டேன் கண்டிப்பா சொல்றேன். சொல்லுங்க. அவர் இன்ஸ்டால ஃபாலோ பண்றேன். ஐ நோ எனக்கு 52 வயசு. பட் இட்ஸ் ஓகே. பிகாஸ் லவ்க்கு வந்து எந்த ஒரு வயசும் இல்ல. I see you as a daughter and I see him as my son. So all the best அம்மா. You take care. அம்மாவும் அண்ணனும் கேட்டேன்னு சொல்லுங்க. விஷாலையும் கண்டிப்பா கேட்டேன். அம்மா, கண்டிப்பா சத்யா, சொல்றேன்மா. ஜெய், சத்யா, அருண் அண்ட் ரம்யா பிக் பாஸ் 2லயும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ டேக் கேர். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூம்மா. சரிம்மா, தேங்க்யூம்மா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பாய் அம்மா. பாய் அம்மா. பாய் 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 பாய். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. இமாத் ப்ரோ பேசலாம். இமாத் ப்ரோ கேக்குதா? Hi, Guru, ஹாய் ஹாய் Ramprakash, ப்ரோ. Shilpa, and mostly Anshi. Hi, how are you? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி Yeah, இருக்கீங்க? நல்லா இருக்கேன். I'm Imad, actually. I'm a reviewer. So, உங்களை ஆஹா, பற்றி both plus and minus எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஓகே, Actually, you did a great job. You தேங்க்யூ. entertained us. தேங்க்யூங்க. நல்லா இருந்தது. And இதில் முக்கியமாக நான் வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எலிகன்ஸ் டிசைன் ஒருத்தர் இருந்தார். அவரை நான் ரொம்ப இன்வைட் பண்ணிட்டே இருந்தார். ஆ, I'm in UAE, actually. I'm in Dubai. So, ஓகே. இங்கே ஹரிஹரன் சொல்லி ஒருத்தர் இருக்கான். He is my host, actually, when we are doing a review. He's a big fan of you, okay? அப்படியா? So, தேங்க்யூ. உங்களை பற்றி ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா செம கடுப்பாயிடுவான். ஆஹா, அண்ட் ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார்ல, சார் ரம்பா சார் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஏய் அஞ்சிதாடா அப்படின்ட்டே இருப்பான். ஸோ அவனும் இருக்கான். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு டாக் டு ஹிம். ஸோ ஐயோ, அவரை குரு நான் கேட்டேன்னு சொல்லுங்க. தான் கீழே தான் இருக்கான், எட்டி பார்த்துட்டு இருக்கான். அஞ்சிதா இருக்கிற இடத்துலலாம் இருப்பான். ஆஹா, Yeah. And we love when your family came. Family, your mom and தேங்க்யூ. brother. So be happy always. See, தேங்க்யூங்க. we can't find only positivity in the world. ஆமா, Negativity will be there all over the world. So நாம அதை எப்படி கிராஸ் பண்ணி போறோங்கிறத நம்ம கையில ஆமா, இருக்கு. Be happy always. தேங்க்யூங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. Okay. தேங்க்யூ தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ Anshi. மேட் ப்ரோ. Bye. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ நன்றி தேங்க்யூ ப்ரோ. குரு அவர்களே. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. Okay. ஷில்பா அவங்க ஹரி கீழே இருக்காங்களா, தேடி எடுத்துட்டு வாங்களா அவரை. நானும் தேடிட்டேன், கிடைக்கல அவரு. இல்ல, எனக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க, ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கு, ஆனா ஹலோ ஆக்செப்ட் பண்ணலன்னு. பேசுங்க ஃபாத்திமா. ஹலோ, நான் ஃபாத்திமா பேசுறேன், ஸ்ரீலங்காவிலிருந்து. சொல்லுங்க ஃபாத்திமா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நான் வந்து உங்களோட பிக் ஃபேன். தேங்க்யூ. பிக் ஃபேனுங்கிறத விட பிக் சிமோன் சிஸ்டர் தேங்க்யூங்க. ரொம்ப பிடிக்கும். ஜெனூனா சொல்லணும்னு சொன்னா உங்களை முதல்ல எனக்கு பிடிக்கா. ஆ, அப்படின்னு சொன்னா அந்த சோசியல் மீடியா அது இதை பார்த்து எனக்கு பிடிக்கா. என்னடா இப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பார்த்த பிறகு எவ்வளவுக்கு பிடிக்காதோ அவ்வளோ டபுள் மடங்கு பிடிச்சிருக்குது. ஐயோ, அதுதானே உண்மை. தேங்க்யூங்க. சொன்னா இது வந்து சீரியல் வந்து போயிட்டானே, போஸ் ஆமா, வந்து ரியல். அதால எனக்கு உங்களோட ரியல் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொன்னா எவ்வளவுக்கு வருதுன்னா அதோட டபுள் மடங்கு உங்களை பிடிச்சிருக்குது. அம்மா வாய்ஸ் தேங்க்யூங்க.
கேக்குதா? கதைக்கிற விளங்குதா? கேக்குது. கட் ஹலோ ஆகுது. இடையில கட் ஆகுது. ஹலோ, இப்ப நான் கேக்குது. கதைக்கிற கேக்குதா? கதைக்கிற இப்ப விளங்குதா? கேக்குது. ஓகே. அதான் நான் சொன்னதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்ரீலங்கால இருக்கேன். இந்தியாவுல இருந்தா இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நான் உங்களை மீட் பண்ணி இருப்பேன். கண்டிப்பா பாக்கலாமே. நான் வரும்போது ஸ்ரீலங்கால வாங்க இருக்கேன். நீங்க பாக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்க ஸ்ரீலங்கா வந்தா ஒரு ஸ்டோரி போடுங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ நான் அங்க வருவேன். கண்டிப்பா கண்டிப்பா. இன்ஸ்டால உங்களை ஃபுல்லா ஃபாலோ பண்றேன். ஜெனியூனா உண்மையா பிடிக்காது. இப்ப எவ்வளவுக்கு பிடிக்காதோ டபுள் மடங்கு உங்களை பிடிச்சிருக்கு. தேங்க்யூங்க. அதுதான் அது இன்னும் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். பிடிக்காம நம்மள என்னன்னு தெரிஞ்சு பிடிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். அது அந்த லவ் தான் எனக்கு வேணும். தேங்க்யூ. அதான் உண்மை நல்லவா இது. ஏண்டா சும்மா பிடிக்கும்னு சொல்லிட்டு போறதுல வேலை இல்லையே. ஆமா ஆமா பிடிக்காததை சொல்லி பிடிக்கும்னு சொன்னதான் நீங்க எப்படி இப்ப வந்திருக்கீங்கிறது உங்களுக்கு விளங்கு. ஆமா ஆமா கண்டிப்பா. சீரியல் ஆஹ் மத்தபடி ஷோஸ் எல்லாம் பண்றது அது வந்து சீரியல்னா நடிச்சிட்டு அதெல்லாம் இருப்பேன். வந்து ஒரு ஷோஸ்னா காலையில ஓ போய் நம்ம ஒரு கேரக்டர் போட்டு அது இது பண்ணும். ஆனா பிக் பாஸ் வீடு அது கிடையாது. நான் உண்மையாலுமே வாழ்ந்த வீடு அது. So, நீங்க அந்த வாழ்ந்தீங்கல்ல அங்கேயே. நீங்க இன்னொரு 6 மந்த் இருக்க சொன்னாலும் இருந்திருப்பீங்க. அப்படி நீங்க வாழ்ந்துட்டீங்க. ஆமா கண்டிப்பா. ஏன்னு சொன்னா நான் 24 லைவ் பாக்குறேன் நான். நீங்க எவிட் ஆனண்டு நான் ஒரு ½ ஆளுது ஐயோ. எவிட் ஆயிட்டாங்களே. என்ன சொன்னா நீங்க போற ஆள் இல்ல. அங்க ஷூட் தான். டாப் 5ல வந்து இருந்தாலும் யாரும் பேசியிருக்க முடியாது. புரியுது. டாப் பரவாயில்லைங்க. ஹாப்பியா 5ல இருங்க. நான் ஹாப்பியா தான் இருக்கேன். நீங்களும் ஹாப்பியா இருங்க. இல்ல ½ ஆளுது நான். எனக்கு அங்க எப்படின்னு சொன்னா நான் சொந்த சிஸ்டர் மாதிரி அப்படி நினைச்சு பார்த்துட்டேன். ஏய் யாரும் மியூட் பண்ணிட்டீங்க. அன்ஷிதா மைக்க ரிலீஸ் பண்ணி பேசுங்க. ஹலோ. யா பேசலாம். பேசுங்க. ஹலோ, கேக்குதுங்க. சொல்லுங்க. தெரியாம டச் ஆச்சு. கேக்குதா? கதைக்கிற கேக்குதா? கேக்குதுமா கேக்குது பேசுங்கம்மா. கேக்குது. நீங்க ரீஎன்ட்ரி கொடுத்து விசால்ட்ட பழகினது இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெளியில இருந்த நெகட்டிவ் வந்து கொண்டு கொடுக்காம உண்மையா நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படி இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுத்தது. அவர் என்ற நானா மாதிரி தான். தேங்க்யூங்க. தேங்க்யூ. அவருக்கு வந்த நெகட்டிவ் எனக்கு பிடிச்சிருந்த. விஷால் நானா வந்து ஆனான்னு சொன்ன அண்ணாவா ஓகே நான் சொல்றேன். தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ ஃபாத்திமா. தேங்க்யூ ஃபாத்திமா. ஹலோ அபிஷி. நான் வந்து 99 பிறந்த நான். உங்களோட 1 year தான் இளமை. ஆமா ஆமா. நான் ஒரு சிஸ்டர் இருக்கேன் ஸ்ரீலங்கால. கண்டிப்பா சிஸ்டர் தாங்க. கண்டிப்பா தேங்க்யூ ஃபாத்திமா தேங்க்யூ சிஸ்டர் வஞ்சி பார்க்க வருவாங்க சொல்லுங்க வந்தா. கண்டிப்பா கண்டிப்பா நான் ஸ்டோரி போடுறேன். ஓகே சரி இன்ஸ்டால நான் மெசேஜ் பண்றேன். சரிங்க சரிங்க. தேங்க்யூ பாய். தேங்க்யூ பாய் பாய். பாய்மா. தேங்க்யூ. வலைக்கும் சலாம். பேசுங்க. ഹലോ ப்ரோ பேசுங்க ப்ரோ பேசுங்க. ഓക്കെ. ഹായ് ആൻഷി. ഹായ്. ഞാൻ മലയാളിയാണ്, പക്ഷെ ഇവിടെ തമിഴ് സംസാരിക്കാം. ഓക്കെ ഓക്കെ തമിഴിൽ സംസാരിക്കാം. நோ ப்ராப்ளம். வி கேன் ஸ்பீக் இன் மலையாளம் ஆல்சோ. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். ஆக்சுவலா ஒரு 10+ இயர்ஸாയി நான் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஹிந்தியில் தான் ஆரம்பிச்சேன். ஆனா 84 டேஸ் நீங்க ஆர்கானிக் சப்போர்ட்டர்ஸ், ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லா சப்போர்ட்டும் மட்டும் கிடைச்சுதான் நீங்க 84 டேஸ் அதுக்கு அந்த வீட்டுக்குள்ள இருந்தது. ஒரு பிஆர் கேம்பெயின் ஒண்ணுமே இல்ல. சுத்தமா பிஆர் கேம்பெயின் இல்லாம இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் தான் அன்ஷிதா அக்பர் ஷா. அப்புறம் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். எனக்கு பிடிச்ச டாஸ்க் மட்டும் சொல்றேன்.
ஹோட்டல் டாஸ்க் பார்ட்டி. ஆக்சுவலா உங்களுக்கு அது அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு காட்டல எபிசோடு. ஆனா ஆமா, ஆனா அது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பார்ட்டி கேரக்டர் உங்க அந்த ஃபன்னி ஆக்டிங், அப்புறம் வந்து அதோட ஒன் லைனர்ஸ், அங்க இருந்தா ஒன் லைனர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேர்ட் வீக்கோ ஃபோர்த் வீக்கோ ஹோட்டல் டாஸ்க். அதுக்கப்புறம் ஸ்கூல் டாஸ்க்ல வந்து ரொம்ப கியூட்டான ரொம்ப ஃபன்னியான நிறைய மூமெண்ட்ஸ் இருந்தது. அது எல்லாருமே வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரோ எலகன்ஸ் எல்லாரும் ஒரு சொல்ற நிமிஷம். ஷில்பா உங்க ஓகே மைக்கை மட்டும் மியூட் பண்றீங்களா? ஒரு மாதிரி ரீசவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஓகே ஷில்பா. தேங்க்யூ ப்ளீஸ் கண்டிப்பா. அன்சி கேக்குதா? கேக்குது. அப்புறம் வந்து ஃபேக்டரி டாஸ்க், அதுக்கு நீங்க யூனியன் லீடரு. அப்புறம் அந்த யூனியன் லீடர் நீங்க கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, என்னோட அப்பாவும் இந்த யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க, இப்படிதான் தலையில இந்த மாதிரி ஒரு டவல் போட்டிருப்பாங்க, அதனால எனக்கு யூனியன் லீடரை பத்தியும் அதோட ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் பத்தி எல்லாம் நல்லா தெரியும். அதெல்லாம் வந்து எங்களுக்கே ஹிட் ஆயிடுச்சு. வா சூப்பரா சொல்றாங்க. அந்த யூனியன் லீடர் எல்லாம் வந்து ட்விட்டர்ல ரொம்ப ட்ரெண்ட். அப்புறம் வந்து ஆமா ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ராஜா ராணி டாஸ்க் அது யாருமே சொல்லலன்னு நினைக்கிறேன். ராஜா ராணி டாஸ்கில் வந்து மஞ்சரி மேம வந்து நிறைய இடத்துல நீங்க கேள்வி கேட்பாங்க, நிறைய இடத்துல. ஆனா அது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆக்சுவலா நீங்க ஆர்கானிக்கா சொல்றதுதான். ஆனா எங்களுக்கு வந்து இது சூப்பர் கேம் மாதிரி தெரியும். ஐயோ சூப்பர் பாயிண்ட் சொல்ற, சூப்பர் கேம் ஆடுற. ஆனா நீங்க வந்து இது நேச்சுரலா ஃபீல் பண்ணி எவ்வளோ ஆர்கானிக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்றேன்னு எங்களுக்கு தெரியும். அந்த அந்த வீட்டுக்குள்ள நீங்க 84 days ரியலா வாழ்ந்திருக்கு. அது எப்போ தெரியும் தெரியுமா? லாஸ்ட் வந்து நீங்க போறதுக்கு முன்னாடி நைட் ஒரு மழை பெய்வாங்க. அந்த மழையில வந்து அந்த கேமராமேன் வந்து சூப்பரா கேப்சர் பண்ணிருப்பாங்க. ஆமா ஆமா, அந்த அந்த தண்ணி உங்களுடைய அந்த ஐஸோட எக்ஸ்பிரஷன், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் ரொம்ப ட்ரெண்ட். அது யாருமே நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதனாலும் தெரியுமா? உங்களுக்கு பிஆர் கிடையாது, உங்களுக்கு மட்டும் ஜெனரல் ஆடியன்ஸ் அண்ட் டிவி ஆடியன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் உங்க ஸ்ட்ரென்த். அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து அந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆக போகுது. அப்புறம் வந்து செங்கல்ல டாஸ்க் எல்லாரும் சொன்னதை நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்புறம் வந்து ஆல்மாராட்டன் டாஸ்க், அதுதான் ட்விஸ்ட். ஜாக்லின் சூப்பரா, ஜாக்லினோட கேமே வந்து நீங்க வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. ஆமா, அது கேமை பார்க்கும்போது நல்லதுதான், அது தப்பு கிடையாது. எல்லாருமே கேம் சூஸ் பண்றதா. அதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லாத டாஸ்க் வந்து ஸ்பான்சர் டாஸ்க் எல்லாம் நீங்க நல்லா ஆடி இருப்பாங்க. அந்த மாடலிங் நீங்க பவி எல்லாம் பண்ணது வந்து நல்லா இருந்தது. அப்புறம் இதெல்லாமே தான் எனக்கும் கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கு. அப்புறம் உங்க ஜோடி டான்ஸுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட், ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் நல்லா கிடைக்கட்டும். அப்புறம் உம்மி கிட்ட ஹாய் சொல்லுங்க, அன்சில் ப்ரோ கிட்ட ஹாய் சொல்லுங்க. அப்புறம் விஷால், சத்யா, ஜெஃப்ரி உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நான் வந்து அன்சி ஃபேன் தான். ஆனா அந்த சவுண்டுக்கு கொடுத்த ஹக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பரா இருந்தது. சரி ஷில்பா, என்ன மியூட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேசுங்க. மலையாளத்துல பேசணுமா? ஆமா അൻഷി ഞാൻ മലയാളം ബിഗ് ബോസും കാണലുണ്ട്, തമിഴ് ബിഗ് ബോസ് കാണലുണ്ട്, തെലുഗു കാണലുണ്ട്, കന്നഡ കാണലുണ്ട്. പക്ഷേ രണ്ടാമത്തെ ആഴ്ച മുതൽ എന്നെ വളരെ വളരെയധികം ഇംപ്രസ് ചെയ്ത ഒരു മത്സരാർത്ഥിയാണ് അൻജി. അത് എല്ലാം കൊണ്ടും സൂപ്പർ ആയിരുന്നു. അതിൽ കൂടുതൽ എനിക്കൊന്നും പറയാനില്ല. അൻജി മലയാളം മറന്നുപോയി തോന്നുന്നുണ്ട്. എനിക്ക് മലയാളം കുറച്ച് ടക്കുന്ന് ഇപ്പൊ വരത്തില്ല, കുറച്ച് സമയം എടുക്കും അത്. ஆக்சுவலா எனக்கு இப்போ டக்குன்னு சொல்லும் போது எனக்கும் வராத மாதிரி தான் இருக்கு. ஆமா ஷில்பா, யூ ஆர் டூயிங் கிரேட் ஜாப் ஷில்பா, சூப்பர். குரு ப்ரோ, டிவிகே ப்ரோ எல்லாருக்கும் வந்து என்னோட பெஸ்ட் விஷஸ். நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, என்னோட மியூட் பண்ணலாம், அடுத்த பேருக்கு கொடுக்கலாம். இமாத் ப்ரோக்கு தேங்க்ஸ். இமாத் ப்ரோ வந்து பேசுனதுக்கு தேங்க்யூ இமாத் ப்ரோ. தேங்க்யூங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஸ்வாதி அக்கா, உங்களுக்கு கீழே யாரோ புது ரெக்வஸ்ட் காட்டுனா அக்செப்ட் பண்றீங்களா? எனக்கு காட்டல அவங்களுக்கு. சுரேஷ் சக்கரவர்த்தி சார் இருக்காரு, அவரை பார்த்து மேல தூக்கிட்டு வாங்களேன். ஷூர் பாக்குறேன். ஏஜேஎஸ் ப்ரோ பேசலாம் ப்ரோ. ஏஜேஎஸ் சிஸ்டர் சாரி இருக்கீங்களா? ஹலோ. ஹாய் அன்ஷி. ஹலோ சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஆக்சுவலா உங்க
நிறைய சீன்ஸ் பார்த்திருக்கேன். எனக்கு அந்த ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லலாமா? சொல்லுங்க. ஐயோ ஜுன் சுக்குமோ சக்கா சுமோ நடிக்காத. ஐயோ என்ன விட கியூட்டா சொன்னீங்க நீங்க. அது ரொம்ப எனக்கு ஹாப்பியான ஒரு மறக்கவே முடியாத ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வீடியோ அது. அதை நான் அப்பப்ப பாத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ அப்பப்பெல்லாம் நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். ஐயோ நிஜமா நிறைய இடத்துல வந்து அப்புறம் அந்த இரிட்டேட் டூரிட்டேட் பண்ணாதீங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நானு. ஆக்சுவலா வந்து நிறைய பேர் கேம் இருந்தாங்க பண்ணாங்க. பட் வந்து அந்த இதுல வந்து நீங்களா இருந்தீங்க. அது பார்க்கும் போதே நிறைய இடத்துல தெரிஞ்சிச்சு. உங்க எமோஷன் எங்க வரணுமோ அங்க வந்துச்சு. நீங்க எங்க சைலண்டா இருக்கணுமோ அங்க சைலண்டா இருந்தீங்க. ஆக்சுவலா நீங்களா இருந்ததே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. தேங்க்யூங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அவ்வளவுதாங்க. நான் எனக்கு பேசினதே போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிறைய மலையாளம்லாம் கத்துக்கலாம்லாம் யோசிச்சேன். ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல. ஸ்டேட் வந்து கேரளமாக்கும் இனிமேட்டு. எந்த டான்ஸ் இனிமேட்டு கதகளி ஆக்கும். டான்ஸ் கதகளி. அதே டான்ஸ் கலிக்கணும். இதுக்கு நீ தமிழ்லயே பேசிக்கலாம் ப்ரோ, உங்களுக்கு புரியல. அது இல்ல, கதகளி சொல்றேன். கதகளி. ஐயோ பெஸ்ட். இது ஒரு காமெடி டைலாக். ஆமா. அப்படியா? ஓகே ஓகே அன்ஷி, நீங்க எனக்கு ஒரு சும்மா ஒரு ஹாய் ஹல்க் ஐ லவ் யூ மட்டும் எதுவும் சொல்லுங்க பாப்போம். ஐ லவ் யூங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சாமல் ப்ரோ பேசுங்க. ஓகே ஓகே. ஹாய் அன்ஷி, எப்படி இருக்கீங்க? நல்லா கேக்குதா? இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி உங்க பிரதர் எப்படி இருக்காரு? அம்மா எப்படி? ஹலோ சாம்ப்ரோ கொஞ்சம் லவுடரா. உங்க பிரதர் அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? கேக்குதா? நல்லா இருக்கேன். சூப்பரா இருக்கேன். அவங்களுக்குலாம் ஒரு ஆய் சொன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்றேன். வேற என்ன அடுத்து இதுல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல, ஜோடி ஆர் யூ ரெடில? ஓகே ஓகே. தேங்க்யூ. சவுண்ட் ஆர்மி சார்பா ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நீங்களும் அவங்க எல்லாருக்கும் ஒரு லவ் யூ சொல்லிடுங்க. எல்லாம் ஐயோ சவுண்ட் ஆர்மி எல்லாருக்கும் லவ் யூங்க. எல்லாருக்கும் லவ் யூ. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் அந்த அக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க எல்லாரும். அது பரவாயில்லைங்க. அது எனக்கு உண்மையாலுமே அது தோணிருச்சு. எனக்கு அது அவளுக்கு கொடுக்கணும். அது அந்த இடத்துல நான் இருந்திருந்தா பண்ணிருந்துப்பேன். அது எனக்கு உண்மையாலுமே தோணிருச்சு அது பண்ணணும்னு. அதான் பண்ணேன். அப்புறம் அந்த பிங்க் டீம் ரெட் டீம் தான் பெரிய ட்ரெண்டிங்ல போச்சு. அந்த அந்த என்ன சிங்களா டாஸ்க். அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா? வெளியில வந்து பாத்தீங்களா? நான் வெளியில வந்து எதுவுமே பார்க்கல. அதுதான் நல்லதுன்னு நினைச்சேன். பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா எனக்கு வந்து ஒவ்வொருத்தங்க கிட்ட இப்போ ஒவ்வொரு பாசம் இருக்கு. யாரே எனக்கு பிடிக்காத எல்லாம் இல்ல. அதுக்குள்ள எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். ஆனா பிடிக்கிற லெவல் கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி அப்படி இருக்கும். ஆனா எல்லாரையும் பிடிக்கும். நான் உள்ள பார்த்தது. எனக்கு வந்து வெளியில வந்து நான் இது பார்த்தேன்னா எனக்கு புரியுது. ஒரு ஒரு இடத்துல எனக்கு அவங்க மேல இருக்கிற பாசம் மொத்தமா போயிடும். அப்புறம் எனக்கு இவங்களை பார்த்தா அது நடிக்க வராது. என் ஃபேஸ்ல அது காட்டும். அதனால அது பார்க்க வேண்டாம். எல்லாரும் மேல அன்பு இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ஆனா நிறைய குட் மூமெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் நீங்க பார்க்கலாம். ஆமா நிறைய இருக்கு. அது வந்து இப்ப நிஜமா சொன்னேன்னு இந்த எடிட் பண்ணி வீடியோஸ் போடுறதுல எல்லாம் தான் பாத்துட்டு இருக்கு. இப்ப நேத்து கூட ஆனந்தி கூட ஒரு வீடியோ யாரோ எடிட் பண்ணி ஐயோ செம்மையா இருந்துருச்சு. எனக்கு அதெல்லாம் பிடிச்சி இந்த ஜெஃப் கூட எனக்கு பிடிச்சவங்க கூட எல்லாம் நிறைய 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 வருது. அதெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு பாக்கும்போது. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ அன்ஷு. ரொம்ப நேரம் எடுத்துக்க வரும்ல. இன்னும் நிறைய சவுண்ட் ஆர்மில இருந்தே நிறைய பேர் வந்து பேசணும்னு இருக்காங்க, வருவாங்க. நான் பேசுறேன் எல்லார்கிட்டயும். தேங்க்யூங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. கிறிஸ்டி சார் பேசலாம். ஹாய் அன்ஷி, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் உங்களுக்கு டெய்லி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா?
ஆமா, ஆனா நீங்க பாக்குறீங்க. பட் ஆனா ரிப்ளை பண்ண அப்படியா மாட்டீங்க. தெரியல. பேராகிராஃபா அனுப்புறேன். ஏதோ நான் லவ் பண்ண பையனுக்கு வந்துட்டு எப்படி டெக்ஸ்ட் பண்ணுவேனோ அப்படி பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நல்லா எப்படி இருக்கேன். இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யாருக்குமே இவ்ளோ ஒரு பர்சனுக்கு அடிக்டடே கிடையாது. பட் ஆனா உங்களுடைய கேரக்டர்ல ஏதோ மேக்னெட்டிக் மாதிரி இழுத்துடுச்சு. எனக்குலாம் ஐயோ. தூக்கமே வரல. அந்த லைவ் எல்லாம் நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்பதான் நானும் போய் தூங்க போனேன். அது வரைக்கும் என்னால தூங்கவே தேங்க்யூங்க. முடியாது. நீங்க தூங்கிட்டீங்களா? நீங்க தூங்கிட்டீங்களா பாத்துட்டு ஓகே தூங்கியாச்சு, ஓகே நம்ம தூங்கலாம், ஓகே ஐயோ. அப்படிதான் நான்லாம் இருந்தேன். அந்த லாஸ்ட் ஃபைனல் வீக் இருந்தீங்க, லாஸ்டா ஆமா. வந்தீங்கல்ல, அப்பெல்லாம் சுத்தமா ஏங்க எப்படிங்க இந்த பொண்ணெல்லாம் எப்படிங்க இங்க இருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்க இருந்தீங்க. அவ்வளவு அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. நீங்க பேசுறது, உங்க லவ்க்காக நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்களே. யார் என்ன வேணா பேசிட்டு போங்க, எனக்கு பிடிச்சவங்களுக்காக நான் இருக்கேன் ஆமா. அப்படி நீங்க ஒரு நிக்கிறீங்களா, அது சூப்பர். தேங்க்யூங்க. இப்படியே இருங்க. நீங்க வாங்க போங்க சொல்லாதீங்க. ஆஹ் உரிமையா ஜெனி இல்ல வந்து தங்கச்சி கூட சொல்லுங்க. யாரோ வாங்க போங்க சொல்லும் போது ரொம்ப ஐயோ தூரமா இல்ல, இருந்து அது என்ன பேசுற மாதிரி தெரியும், அது இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து வா போ இப்படி பேசுவேன். எனக்கு தெரியாது அது வந்து இது வாங்க பொங்க சொன்னத மரியாதை அப்படின்னு தெரியலல்ல. அப்ப வா வா ஓகே சாப்பிட்டியா சாப்பிட்டீங்களா கேட்பேன், சாப்பிட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்பேன். அப்போ அது ஓகே அது லொகேஷன்ல அப்படி சொல்லி கொடுத்து அது அப்படியே வருது அந்த ஃப்ளோவில். அதுதான் அது என்னோட எனக்கு க்ளோஸ் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸையும் கூட வாங்க போங்க கூப்பிடுவேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கு அந்த பிக் பாஸ் ஹோல் எபிசோட்லயே எந்த ஒரு டேவை உங்களால மறக்கவே முடியாது, இது என்னோட லைஃப் லாங் மெமரிஸா எடுத்துட்டு போவேன் அப்படின்னா என்ன மெமரிஸா எடுத்துட்டு போவீங்க? எனக்கு வந்து நம்ம ஃபேமிலி வந்த அந்த இதுதான். ஓகே ஃபேமிலி ஓகே ஐயோ ஓகே அது மறக்கவே முடியாது. அது ரொம்ப பெருசு. அது எனக்கு என்னோட ஃபேமிலி வந்தா மட்டும் இல்ல, எனக்கு ஒவ்வொரு ஓகே ஃபேமிலி வரும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஐயோ அடுத்தது நம்ம ஃபேமிலி தானே நம்ம. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஃபேமிலி வந்து என் ஃபேமிலி மாதிரி நான் பார்த்தேன். அதனால ரொம்ப ஐயோ. ஓகே அது அது ஆக்சுவலி நல்லா இருந்துருச்சு. எனக்கு வந்து ஃபேமிலி வந்தபோதுதான் இன்னும் எல்லார் மேலயும் ரொம்ப ஜாஸ்தியாச்சு அன்பு வந்து. ஏன்னா ஃபேமிலி ஒரு பவர் இல்ல. அது அது வந்து அவங்க காட்டிட்டு போகும்போது அது எல்லார் மேல எனக்கு ரொம்ப அன்பாச்சு. ஓகே. அந்த அதுதான். ஃபேமிலி ரவுண்ட் தான் எல்லாத்தையும் மாத்திருக்கு. ஆமா ஆமா ஆமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. என்னோட ஐடி வந்து அன்பி ஃபார் எவர். உங்களுக்காக நான் ஒரு ஃபேன் பேஜ்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன். எனக்கு வளருது. கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல நீங்க சப்போஸ் உங்களுக்கு எங்கேயாச்சும் பேசணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்க, அன்பி ஃபார் எவர். நான் இப்ப கூட போய் டெக்ஸ்ட் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா நான் பாக்குறேம்மா. நான் வந்து இந்த தேங்க்யூ. இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் இப்படி இப்படி சும்மா பார்த்துட்டு போவேன். இதுதான் நான் பேசுறதெல்லாம் ரொம்ப கம்மி. அதுதான். ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ குரு தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஒரு தேங்க்யூ. வாய்ப்பு தேங்க்யூ பாய். தேங்க்யூ. கொடுத்ததுக்கு. யா நோ ப்ராப்ளம். ஐயோ அப்படிலாம் இல்ல. குரு ப்ரோ ஓகே. கொஞ்சம் லைக் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்பீடா போவியா? யா ஷூர். ஹரி ப்ரோ கீப் லைக் மூவிங் ப்ரோ. பேசலாம் கீப் மூவிங் ப்ரோ. சாரி ஒரு நிமிஷம். கீப் மூவிங் ப்ரோ. ஒரு நிமிஷம். ஹரி ப்ரோ பேசுங்க. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன் உங்களை. வணக்கம் மஞ்சிதா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி துபாயில இருந்து மிஸ்டர் இமாத் பேசினார்ல, ஓ ஆமா. அந்த சொன்ன ஹரிஹரன் நான் தான். ஓ ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. உங்களோட கேம் பிளே வந்து உள்ள வந்து ரொம்ப உண்மையா இருந்தது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்க கேம் வந்து நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. தேங்க்யூ. யூஆர் டாக்கிங் ஆன் த ஃபேஸ். ஆமா அதுதான் வந்து ரியல் கேரக்டர். ஆமா ஆமா, எனக்கு அத பின்னாடி பேச வராது. எனக்கு ஏதாவது அப்ப பேசினா முடிஞ்சிடும், அவ்வளவுதான். நான் முத்துவோட ஃபேனும் சரி, நீங்க வர பிரசன்ஸும் சரி, நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஷோல ஆக்சுவலா. தேங்க்யூங்க. ஸோ நீங்களும் முத்துவும் அந்த பேசின ரீல் வந்து ரொம்ப வைரலா போயிடுச்சு ஆக்சுவலா இங்க வெளில. நீங்க ஆமா, ம்? வெளியில வந்துதான் உங்களுக்கு எப்படி பாக்குறாங்க. தமிழ் ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி நீங்க அந்த வீட்ல பேசின மலையாளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூங்க. ரைட். we loved your play and all the best for all your future projects. தேங்க்யூ.
சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், ஆனா கேளுங்க. பதில் சொல்லணும் நீங்க. கேளுங்க தாராளமா கேளுங்க. இந்த ஜோடி யாரு உங்களுக்கு இந்த சீசன்? இந்த சீசன் உங்களோட யார போறது யாரு? அது வந்து வெளியில இருந்து ஒரு பையன் தான். அது நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவர் கிடையாது. ஓகே ஓகே அதான். ஓகே. இட்ஸ் அன்னோன் கை. ஆமா ஆமா, தெரிஞ்சது கிடையாது. ஓகே ஓகே. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஷோ யுவர் ஸ்கில்ஸ். ஆமா ஸோ நீங்க வந்து ஒரு காம்படிஷன் வந்து ஒரு ட்ரெயின் டான்சர்ஸோட ஆட போறீங்க. ஸோ இட் ஆமா. பி a வெரி டஃப் டாஸ்க் ஃபார் யூ ஆக்சுவலா. தேங்க்யூங்க. ப்ரேயர் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் டான்ஸ்னாலே பயம். கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணுவீங்க ஆக்சுவலா, கவலைப்படாதீங்க. பிகாஸ் அந்த ஒரு ஸ்கில், ஒரு 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 இது இருக்குல்ல, நம்ம எப்படியாவது பண்ணணும்ன்ற ஒரு வெறி இருக்குல்ல, அது வந்து இட் வில் டேக் யூ டு த பிளேசஸ் ஆக்சுவலா. உங்களுக்கு அந்த வெறி இருக்கு. தேங்க்யூங்க. ஸோ டூ ஆல் தி பெஸ்ட். வி ஆர் ஃபாலோயிங் யுவர் ஆல் தி கரியர்ஸ் அண்ட் திஸ் திங்ஸ். பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ 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 குரு. தேங்க்யூ ஷில்பா. யா ஸ்வாதி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய். ப்ரோ அப்படியே லைனா ஒருத்தர சொல்லுங்களேன். தேங்க்யூ அன்ஷி. பாய். டேக் பாய் கேர். பாய். தேங்க்யூ. கார்த்தி ப்ரோ பேசிடுங்க. கார்த்தி ப்ரோ. ஹாய் அன்சி அக்கா. சொல்லுங்க கார்த்தி. அக்கா நான் வந்து விசாலனோட ஃபேனு. அதோட உங்களை ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா வந்து உங்களோட பிக் ஃபேனுக்கா. செல்லம்மா சீரியல்ல இருந்தே எங்க அம்மா வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் வந்தப்போ கூட உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க அம்மா. தேங்க்யூ. அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. ஓகே அக்கா. உங்களோட கேமிங் ஸ்பிரிட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்கா. தேங்க்யூ. எஸ், செங்கலா டாஸ்க்ல நீங்க பண்ண விளையாட்டு வேற லெவல்ல இருந்துச்சுக்கா. தேங்க்யூங்க. அதுக்கப்புறம் அக்கா ஒரே கொஸ்டின் மட்டும் கேட்கலாமா? தைரியமா கேளுங்க. அக்கா நீங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து எல்லாருக்கும் சமைச்சு போட்டீங்க. உங்களுக்கு வந்து வேற யாராச்சும் சமைச்ச டிஷ்ஷ பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? ரொம்ப எனக்கு அந்த பிடிச்சது. வீட்ல நான் சமைக்காம நான் நிறைய சாப்பிட்ட விஷு சமைச்சதுதான். பூண்டு சட்னி. பூண்டு ஓகே சட்னி, ஓகேக்கா. ரைஸ் தேங்க்யூ தேங்க்யூ. உருட்டி உருட்டி தருவேன். அதுதான் நிறைய சாப்பிட்டுருக்கேன். தேங்க்யூக்கா தேங்க்யூக்கா. சரிங்க. ப்ரோ அடுத்த ஆள். ப்ரோ பேசலாமா? பேசலாம். கீப் ப்ரோ பேசுங்க. பேசலாம் ப்ரோ. பேசலாம். ஹலோ அசின் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஐயோ நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர். நான் கூட விஷால் ஃபேன் தான். ஆனா எப்படி சொல்றது, ஆனா லேட்டர் ஒரு லாஸ்ட் 6-7 வீக்ஸ் விஷால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றோமோ அதே அளவுக்கு உங்களுக்கும் நாங்க எங்க சைட்ல இருந்து ஃபுல் சப்போர்ட் நாங்க உங்களுக்கு தந்தோம். அதுல என்ன சொல்றது, எங்களுக்கு உங்க பாண்டிங் ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்கும் பாண்டிங். அதே போல உங்களதும் எல்லா டாஸ்க் நான் கூட ஸ்டார்டிங்ல எல்லாருக்கிட்டையும் எப்படி ஒரே மாதிரி எல்லா அன்பை பொழிறாங்க அப்படிலாம் நாங்க யோசிச்சிருக்கோம். ஆனா இந்த பாய்ஸ் டீம் வந்த அப்புறமா தான் உங்க ரியலா நீங்க ஓப்பன் அப் ஆன அப்புறமா தான் ஓகே, ரியலாவே நீங்க வந்து ரொம்ப எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு பாசத்தை காட்டுற ரியல் கேரக்டர் இருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சது. பாய்ஸ் டீம் வந்த அப்புறம் ஓப்பன் பண்ணி அது அப்புறமா ஃபுல்லா பார்க்கும்போது தான் ஆக்சுவலா நீங்க ரியலாவே ரொம்ப என்ன சொல்றது பாசத்தை காட்டுற டைப் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப அது தெரிஞ்சது. தேங்க்யூங்க. சிஸ்டர் ஒரு 2-3 கேள்வி கேட்கலாமாக்கா? கேளுங்க. விஷால் அசின், இந்த பாண்டிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இப்ப எந்த அளவுக்கு பிக் பாஸ் விட்டு வெளியே வந்த அப்புறமா மிஸ் பண்றீங்களா பிக் பாஸ்? பிக் பாஸ் ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த பாண்டிங் ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி அது நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே. அப்புறம் சரி, இன்னொன்னு கேக்குறேன். நீங்க இப்ப பிக் பாஸ்ல இருக்கும்போது இப்ப நிறைய இடத்துல உடஞ்சி அந்த மாதிரி அழுதோ இல்ல நிறைய சம்பவம் இருக்கும். ஆனா திருப்பி அகைன் அடுத்த நாள் நீங்க வந்து எப்படி இருந்தாலும் கேமுக்காக ரெடி தான் ஆகணும். எதை மோட்டிவேஷன் வச்சு நீங்க எப்படி எப்படி திருப்பி நெக்ஸ்ட் கேமுக்கு உடனே எப்படி அது என்னன்னா, நம்ம இப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு சண்டை போடுவா, அவங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு பேசும், அவங்களும் நம்ம கிட்ட ஏதாவது பேசும். ஒரு மனவலி கண்டிப்பா நமக்கு கேட்கும். கேக்குது. அவங்க பதில் சொல்லிருக்காங்க. கேளுங்க. அப்போ நம்மளுக்கு வந்து வேற யாருமே இல்ல. இந்த இவ்வளோண்டு ஆட்கள் தான் அங்க இருக்கு. அதனால நம்ம சண்டை போட்டாலும் எதா இருந்தாலும் அடுத்த நாள் எழுந்திருக்கும் போது அவங்கள பார்த்து நம்ம பேசிதான் ஆகணும். நம்மளுக்கு ஒரு வலின்னா அவங்க வந்து நிப்ப, அவங்களுக்கு ஒரு வலின்னா நம்ம போய் நிக்கணும். அது அப்படிதான் அந்த வீட்டுக்குள்ள. இன்னொன்னு ஓடுன்னு மைண்ட்ல இருக்கும்ல. சரி பாத்துக்கலாம், நம்ம என்ன வெளியில பாக்காததா இந்த உள்ள வந்து இவ்வளோண்டு ஆட்கள் கூட பார்க்க போறோம். ஓடு அப்படின்னு தான் இருக்கும் மைண்ட்ல.
இன்னொன்னு எனக்கு வந்து சண்டை போட்டேன்னா ரொம்ப நேரம் நான் அதை வச்சுக்க மாட்டேன். அதை முடிச்சிடும். அந்த மாதிரி ஆளுதான். என்கிட்ட பேசலாட்டி கூட நானே போய் பேசுற ஆளுதான். ஏன் அதை அதனால பாத்துருக்கோம். அதனால அதே போல தூங்கி எழுந்திரிச்ச ஆளுதான். உங்களுக்கு இந்த பிக் பாஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது பிக் பாஸ் முன்னாடி நீங்க ஒரு கேரக்டர், பிக் பாஸ் அப்புறமா ஒரு கேரக்டர் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன், இல்லைன்னா நான் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றது மாதிரி எதை சொல்லுவீங்க சிஸ்டர் நீங்க? நான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டேன். தேங்க்ஸ் சிஸ்டர், தேங்க்ஸ் சிஸ்டர். அவ்வளவுதான் சிஸ்டர். தேங்க்யூங்க. பை. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. அஞ்சி, ஒரு ஒரு क्वेश्चन. ஐயோ டின்னர் போனதியா? லேட் ஆகுதா என்ன? இல்ல பரவாயில்ல, கேளுங்க. ஒரு 10 நிமிஷம். இது முடியாது 10 நிமிஷத்துலலாம், அவ்வளவு லேட்டா இருக்கு. இல்ல அவள இன்னொரு டே கூப்பிடுவேன். ஆமா இல்ல கேளுங்க, கேட்டுட்டு இது முடிச்சேன்னா நான் கிளம்புறேன். பரவாயில்ல, கேளுங்க. இன்னொரு டே கண்டிப்பா வரணும். ஓகே. ஓ தட்சிணாமூர்த்தி ப்ரோ பேசுங்க. ஹலோ. ஹாய் அன்ஷி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? ஜாலியா இருக்கா? ஆமா நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. உங்களை எனக்கு பிடிக்கும். எப்பந்து பிடிக்கும்னா, இந்த பிக் பாஸ் லேட்டர் ஸ்டேஜா நான் இந்த உங்க கேம் பிளே வந்து ஒரு 3 பார்ட்டா பாக்குறேன். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்களும் சுனிதாவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது கொஞ்சம் செட்டிலா ப்ளே பண்ணீங்க. ரொம்ப அவ்வளோ அக்ரெசிவா ப்ளே பண்ணல. அப்புறமா சுனிதா எலிமினேஷன் அப்புறம் உங்க கேமே அப்கிரேடட் ஆன லெவலுக்கு நான் பார்த்தேன். ஃபயரா, போல்டானா நான் எப்படி சொல்றேன்னா, எமோஷனல்ல இருந்து ஒரு டிபெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க போல்ட்னஸ், அதாவது உங்க யூனிக்கை காட்டினீங்க. அந்த வீட்ல வந்து முத்துவோட கேம் பிளே, ஜாக்கோட கேம் பிளே வந்து கொஸ்டின் பண்ணது கொஞ்சம் சில பேர் தான். ஆனா அந்த அந்த சில பேர்ல நீங்க மிக இம்பார்ட்டன்டான பர்சன். ஏன்னா நிறைய டைம் அவங்க கேமை வந்து நீங்க டீகோட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க, பாயிண்ட் அவுட் பண்ணி கேள்வி கேட்டிருக்கீங்க. அதே சமயம் அவங்க ஒரு நல்லா விளையாடினாங்கனாலும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் செங்கலா டாஸ்க்ல வந்து நீங்க போட்ட எஃபர்ட் எனக்கு தெரியும். பவி கூட நீங்க எவ்வளவு நேரம் ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கூட சப்போர்ட்டா இருந்து இது பண்ணது. பட் ஆனா வீக்கெண்ட்ல எந்த அப்ரிசியேஷனும் வராம அதுக்கு ஆப்போசிட்டா அப்ரிசியேஷன் வர இடத்துல வந்து அது திட்டு வாங்கி நீங்க அன்னைக்கு நைட்டு பவி கூட உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க. அது வந்து எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஏன்னா எனக்கும் புரியுது. ஏன்னா நீங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்க, அவ்வளவு பிளே பண்ணதீங்க. அந்த டாஸ்கே வந்து அதுல மெயின் பிளேயர் பார்த்தா நீங்க தான். பட் ஆனா திட்டினது பார்த்தா உங்களதான். இதே உங்களை அடிக்க வரா மாதிரி இந்த இதையும் கொஸ்டினும் கேட்கல. எல்லாம் வந்து அது வந்து பட் ஆனா அதேதான் ரயானுக்கும் இவன் ராணுவுக்கும் நடந்தது. அப்ப வந்து ரயனை கேள்வி கேட்டாங்க. பட் ஆனா இந்த டைம் உங்களுக்கு ஆப்போசிட்டா அடிக்க வந்தவங்களை கேள்வி கேட்கல. அப்ப ஃபீல் பண்ணி நீங்க பேசும்போது கனெக்ட் பண்ண முடிஞ்சு. பட் இருந்தாலும் நீங்க உடனே நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அதுக்காக நீங்க தூண்டு போகாம நெக்ஸ்ட் இல்ல நம்ம பாத்துக்கலாமா, சரிவா இன்னைக்கு தூங்கிட்டு நாளைக்கு காலையில இருந்தா சரியா போயிடும் அப்படின்ட்டு நீங்க ஒரு கம்பேக் கொடுக்கும்போது அப்படியே அப்பதான் புரிஞ்சது உங்க அப்ப பிடிக்க ஸ்டார்ட் பண்ணதுதான் உங்க கேமு. ஒரு பிளேயரா வந்து பிடிச்சது. அப்புறமா சிவா வந்து மஞ்சளிக்கு டாஸ்க் பண்ண சொல்லும் போது நீங்க கேட்பீங்க, உங்களுக்கு இது ஓகேவா ப்ரோ, இது டாஸ்க் உங்களுக்கே இது இருக்கா அப்படின்னு போதெல்லாம் எங்களுக்கு வந்து ஆமா அவர் கொஞ்சம் ஓவர் த போர்டா டாஸ்க் கொடுக்குறாரு, யாருமே கேள்வி கேட்காத போது நீங்க வந்து அவர் அப்ரண்டா நீங்க சொல்லும் போதே இது உங்களுக்கு ஓகேவான்ட்டு வந்து கேட்டதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் உங்க போல்ட்னஸ் உங்ககிட்ட போல்ட்னஸ்ன்னு எது சொல்றேன்னா, நீங்க போயிட்டு எலிமினேட் ஆயிட்டு வந்துட்டு அப்புறம் சௌந்தர்யா வந்து ஒரே பர்சனை வந்து அத்தனை பேர் பிஆர்ன்ட்டு டார்கெட் பண்ணும்போது நீங்க தான் வந்து எல்லாருக்கும் பிஆர் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணது. அப்பதான் சௌந்தர்யாவுக்கு வந்து ரிலீஃப் ஆகி நீங்க பண்ண விஷயத்தினால சௌந்தர்யா வந்து கேம் விட்டுறலாம். பட் ஆனா அவங்களுக்கு மனசு ரீதியா வந்து நீங்க மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. அதே மாதிரி நீங்க ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது
சில பேரை மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வெளியே பார்த்துட்டு வந்து ஒரு பிளேம் கேம் ஆடி இருக்கலாம். உங்களுக்கும் நல்ல பேர் இப்ப வர நெகட்டிவ்ஸ் விட்டு நல்லா நல்லா ஆமா உங்களையும் சப்போர்ட் பண்றதுக்கு இருந்திருப்பாங்க. பட் ஆனா நீங்க அந்த கேம் எல்லாம் விளையாடாம உங்களுக்கு நீங்க ரியலா இருந்துகிட்டு எனக்கு என் மேல அவங்க ட்ரூவா பாசம் வச்சிருக்காங்க, நானும் ட்ரூவா தான் இருப்பேன் அப்படின்னு அந்த ஒரு குவாலிட்டிக்காக தான் நாங்க வந்து கேம் இது ஒரு 105 நாள் விட்டுருவோம். ஆமா நீங்க என்ன கேம் 3 விளையாண்டீங்க? நாள் தான் இருந்துச்சு. நான் போயினதுக்கு அப்புறம் 3 நாள் தான் இருக்கு. சோ ம், எதுக்கு ம், ம், வன்மத்தை ம், ம். கொட்டணும்? இப்ப அவ சொல்றவங்க சொல்லிட்டு போட்டு. நான் வந்து சத்தியமா சொல்றேன். நான் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாக்குற ஆளே கிடையாது. எனக்கு யாராச்சும் ம், அமுச்சு விட்டேன்னா மட்டும் தான் நான் பார்ப்பேன். மத்தபடி போயிட்டு இந்த கமெண்ட்ஸ் படிக்கிறது அது சத்தியமா பண்ண மாட்டா. ஏன்னா எனக்கு தெரியும். நான் ம், நான் முன்னாடி அப்படி படிச்சு அதுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால இந்த ம், கமெண்ட்ஸ் இந்த எழுதுவவங்க வந்து மத்தவங்க லைஃப்ல என்ன பண்ணும்னு எனக்கு நல்லாவே தெரியுதுனால நான் இது கண்டுக்கவே மாட்டேன். பேசுறவங்கன்னா பேசிட்டு ம், போட்டும் அப்படிதான் இருக்கு. எனக்கு பிடிக்குதோ இப்ப என்ன பிடிக்குதோ அது மட்டும் தான் நான் பாப்பேன். சவுண்டோட ம். விஷயத்துல வந்து எனக்கு என்னன்னா நிஜமா எனக்கு அந்த எபிசோட் எல்லாம் பார்க்கும்போது என்ன உள்ள விடன்னு எனக்கு கதறிட்டு இருந்தேன். ம். நிஜமா கதறேன். என்ன உள்ள விடு அப்படி சாச்சனா வந்து விஷு கிட்ட பேசுறது எல்லாம் பார்க்கும்போது என்ன உள்ள விடு அப்படின்னு இருந்துச்சு. ஆனா ஓகே அது போய் எனக்கு அவளுக்கு ஹக் குடுத்தப்ப எனக்கு ஓகே. விஷயம் சப்போர்ட் பண்ணி நின்னப்ப அது எனக்கு நான் ஒரு பெர்சனா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். அதுல கேம் பார்க்கல. அது ஒரு ஷோ பார்க்கல. இத்தனை பேர் பார்த்து நம்மள நெகட்டிவா சொல்லுமே அது எதுவுமே பார்க்கல. ஜெனுவினா நான் ஒரு பெர்சன் என்ன பண்ணணுமோ அது பண்ணேன். ஆமா அதான் நான் வந்து என்ன இப்ப உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு கேம் விளையாடிட்டு அந்த கேம்னால உங்களுக்கு ஃபேனா இருக்கிறேன்னா அது நான் பெருமைப்பட்டுக்க மாட்டேன். ஆனா உங்க கேரக்டருக்காக உங்களுக்கு இங்க பேசினவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்க கேரக்டருக்காக ஃபேன் ஆனவங்க. ஏன்னா நீங்க ஒருத்தவங்க மேல கேர் வச்சுட்டேன், ஒரு உண்மையான பாசம் வச்சுட்டேன்னா அவங்களை எந்த நேரத்துலயும் விட்டு கொடுக்காம இருந்தது வந்து இது வந்து நீங்க கேம் விளையாடுறது வந்து 105 நாள் தான் இருந்திருக்கும். பட் ஆனா நீங்க ரியலா இருக்கிறது வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நாங்க எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இங்க நெகட்டிவ் வராத யாருமே இல்ல. டைட்டில் வின்னருக்கும் இருக்கு, ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆனவங்களுக்கும் இருக்கு. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு வர நெகட்டிவ நான் எப்படி பாக்குறேன்னா அவங்களுக்கு அந்த வைக்கிற பர்சனோட இன்செக்யூரிட்டியா நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க அவ்வளவு போல்டா கேம் விளையாடிட்டு அத எந்த வகையில டேக்கிள் பண்றதுன்னு தெரியாம பர்சனல் எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்றோம். நீங்க டாப் 5ல டிசர்வ்டான கண்டஸ்டன்ட் உங்க இது. ஆனா இங்க எப்படின்னா ஒரு கேர்ள் வந்து ஒரு கட் ஷாட் பண்ணிக்கோங்க. சாரி. சரி நான் முடிச்சிடறேன், அவ்வளவுதான். ஒரு கேர்ள் வந்து போல்ட்னஸா இருக்கிறது இங்க பல பேருக்கு பிடிக்காது, அது கேர்ள்ஸுங்களுக்கே பிடிக்காது. பட் ஆனா நீங்க எப்பயும் இப்படியே இருங்க. உங்க ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரெஜினா சிஸ்டர் பேசலாம். ஹாய் அசின், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, நான் உண்மை ஃப்ராங்கா சொல்லணும்னா எனக்கும் உங்களை ஃபர்ஸ்ட் பிடிக்காதுதான். ஓகே. இப்ப எப்படி பிடிச்சதுன்னா நீங்க கூட பெட்லாக்ல இருந்து வந்திருப்பீங்க. நான் அந்த லைவ் பார்த்து 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 இன்னும் நைட் எனக்கு 4 மணி வரைக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது. டெய்லியும் உங்க செக் பண்ணிட்டே இருக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல. நானும் விஷாலோட ஃபேன் தான். விஷால் கூட நீங்க எப்போ அதுக்கப்புறம் ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சீங்களோ அப்பையில இருந்தே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ. எனக்கு உங்களை எப்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க முத்துவை திட்டுவீங்கல்ல, அந்த பொண்ணுங்க ஜங்க ஜங்க முத்து வந்து அப்ப யாருமே அதை எதிர்க்க மாட்டாங்க. அப்ப நீங்க பண்ணும்போது பரவாயில்லையடா அந்த பொண்ணு நல்லா பேசுது அப்படின்னு அப்ப எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து விஷால அடிப்பீங்கல்ல பேக தூக்கி போட்டுட்டு ஆமா. உனக்கு லவ் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சது எல்லாமே இந்த மொமெண்ட்ஸ்ல தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. சரியா? அப்புறம் வந்து அது இது சொல்லாமான்னு எனக்கு தெரியல. அந்த தென் அண்ட் நவுன்னு இருக்கும் தெரியுமா? வாராயோ வாராயோ மொமெண்ட், ஆமா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. தென் அண்ட் நவ் அந்த மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து 5 லேக் வின் பண்ண கொஞ்சம் ரன்னிங்ல போயிட்டு வந்திருந்தப்போ நீங்க அந்த அவனுக்கு விஷாலுக்குன்னு ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கல்ல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு, ஆமா. அது இருந்தது. இத மாதிரி நிறைய சொல்லுங்க. எனக்கு மேக்ஸிமம் மொமெண்ட்ல தான் ரொம்ப பிடிச்சிருந்தது தேங்க்யூங்க, உங்களை. தேங்க்யூங்க. ப்ளீஸ் கொஞ்சம் நிறைய போஸ்ட் ஷேர் பண்ணுங்க. நான் சீரியஸா இப்ப நீங்களா கூட வந்துட்டீங்க, உங்களால வரவே முடியல.
டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். நான் பிபியோட ஃபேன் தான். எனக்கு கிளியர் ஆகல நீங்க பேசுறது. கேக்குதுங்களா? ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு. கேக்குதுங்களா? ரஸ்னா சிஸ்டர் கொஞ்சம் கரகரன்னு கேக்குது, அதுதான் சொல்றாங்க. பட் அசின் கேக்குதா இப்போ? கேக்குது கேக்குது. ஓகே. ஐயோ, என்ன சொல்லிட்டு இருந்தேனே மறந்துட்டேனே நான். கிருஷ்ணா சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஆக்சுவலி ஓகே. கேகே ஏஜிஎஸ் பேசு. ஏஜிஎஸ் கொஞ்சம் ஸ்பீடா பேசுங்க. Okay. I will be taking only 1 or 2 minutes. okay. Hi Anshita. Hi. How are you? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் சட்டுன்னு சொல்லிடுறேன். எனக்கு உங்களுக்கு கன்வே பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும். எனக்கு உங்களை முத எப்ப பிடிச்சதுன்னா வந்து நீங்க உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணாம்னு சொன்னீங்க தெரியுமா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் டாஸ்க்ல அந்த வயசான கேரக்டர் பண்ணீங்க. கேக்குதா? ஏஜிஎஸ் கேக்குது, நீங்க பேசுறீங்க. ஓகே. ஒரு வயசான கேரக்டர் பண்ணீங்க. அது வந்து எனக்கு மட்டும் இல்ல, என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சது. அப்போ வந்து நாங்க 2 பேருமே உட்கார்ந்து அதை ஃபுல்லா பார்த்தோம். வந்து யூஸ்வலா நாங்க லைவ் பாக்குறது இல்ல அப்போ, ஆனா உட்கார்ந்து ஃபுல்லா பார்த்தோம் அது. அதுக்கப்புறம் வந்து நீங்க பண்ண எல்லா டாஸ்க்லயுமே எனக்கு உங்களை நல்லா, யூ வர் லைக் வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் பிரேவ். அந்த குவாலிட்டிஸ் எனக்கு ரொம்ப உங்கள்கிட்ட. தேங்க்யூ. ஓகேங்களா? சோ நான் ரொம்ப டைம் எடுக்க விரும்பல. இன்னொரு நேரம் நீங்க வந்தீங்க அப்படின்னா நம்ம கூலா பேசலாம். கண்டிப்பா. ஓகே. and we all love you. Love you too. Thank you. Okay, bye, take care. Bye. விஷன் பேசுங்க. ഹായ് അൻഷി, സുഖാണോ? സുഖാണല്ലോ. ഞാനൊന്ന് അൻസിൽ ബ്രോന്റെ അടുത്ത് കുറെ കൺവേ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. അതെയോ? എനിക്ക് അൻഷിനെ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. കുറെ കാര്യത്തിൽ അൻഷി ഭയങ്കര ബോൾഡാണ്, ഭയങ്കര കോൺഫിഡൻസോടെ കുറെ കാര്യങ്ങൾ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. അതൊക്കെ എനിക്ക് ഭയങ്കര ഇൻസ്പിറേഷൻ ആയിരുന്നു. എക്സ് കണ്ടസ്റ്റന്റ് ആയിട്ട് പോയപ്പോ കുറെ പേര് ആ ഒരു പെർട്ടിക്കുലർ മാറ്റർ വന്നിട്ട് ആരും പറഞ്ഞില്ല. പക്ഷെ അൻഷി വന്നിട്ട് ഭയങ്കര ബോൾഡായിട്ട് ഇതാണ് സത്യം പറഞ്ഞത്. എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമായി. കാരണം വേറെ ആരും അത് പറയാൻ അവര് ശ്രമിക്കാത്തപ്പോ അൻഷി പെട്ടെന്ന് അത് പറഞ്ഞത് എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടമായി. പിന്നെ സൗണ്ടിന് കൊടുത്ത ആ ഹഗ്ഗും എനിക്ക് അത് ഭയങ്കര പേഴ്സണലായിട്ട് എനിക്ക് ഭയങ്കര എനിക്ക് ഇഷ്ടമായി. കാരണം ഞങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഭയങ്കര ഹേർട്ടായി അവര് സൗണ്ടിന് അങ്ങനെ ട്രീറ്റ് ചെയ്തത്. മനസ്സിലായി. അപ്പോ അൻഷി അത് അങ്ങനെ ഹഗ് കൊടുത്തപ്പോ ഞങ്ങൾക്ക് അത് ഇഷ്ടമായി. പിന്നെ ആ ഡോൾ ടാസ്ക് അത് വന്നിട്ട് കുറച്ച് ബോറിംഗ് ആയിരുന്നു. പക്ഷെ അത് ഇൻട്രസ്റ്റിംഗ് ആക്കിയത് അൻഷി ഒരൊറ്റ ഒരാളാണ്. ആ നൈറ്റ് മൊത്തം ഹോൾഡ് ചെയ്തിട്ട് അതൊക്കെ ശരിക്കും നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു. ഈ സീസണിൽ തന്നെ വൺ ഓഫ് ദ മോസ്റ്റ് ഭയങ്കര ഒരു പെർഫെക്റ്റ് ആയിട്ടുള്ള ഒരു മൊമെന്റ് ആയിരുന്നു അതൊക്കെ. പിന്നെ വന്നിട്ട് അങ്ങനെ കുറെ മൊമെന്റ്സിൽ എനിക്ക് അൻഷിനെ ഭയങ്കര ഇഷ്ടമായി. പിന്നെ ആ ഫാമിലി ടാസ്ക് ഒക്കെ ആ ഇമോഷൻസ് ഒക്കെ അൻഷി വന്നിട്ട് എക്സ്പ്രസ് ചെയ്തത് ഭയങ്കര നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു. പിന്നെ വിശാലിന്റെയും അൻഷിന്റെയും ബോണ്ട് എനിക്കത് ഭയങ്കര ഇഷ്ടമായി. അത് എപ്പോഴും ഇതുപോലെ തന്നെ കണ്ടിന്യൂ ആകട്ടെ. ആൻഡ് ഓൾ ദി ബെസ്റ്റ്. താങ്ക് യു. ലവ് യു അൻഷി. പിന്നെ ജോക്കർ ഇത്താച്ചി ഇവര് ലവ് യു പറഞ്ഞു അൻഷിനോട്. അവരോട് ലവ് യു ടു പറഞ്ഞു പറഞ്ഞേക്ക്. ഓക്കെ, ബൈ അൻഷി. താങ്ക് യു വിശാൻ. താങ്ക് യു குரு ப்ரோ. கேகே ப்ரோ பேசுங்க. ഹായ് അൻഷി. ഹലോ, ഞാൻ കേരളതാ. ப்ரோ வாய்ஸ் கிளியரா இல்ல. கேரளா ப்ரோ வாய்ஸ் கிளியரா இல்ல. ஹலோ ஆஷ் பேசுங்க. கேக்குதா? ஹலோ ஆஷ் பேசலாம் நீங்க. ஓகே. அன்ஷிதா எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு பிக் பாஸ்ல இருந்தா உங்களை தெரியும். பட் ஆனா என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கண்டஸ்டன்ட் நீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப லக்கி. ஏன் அப்படின்னா வந்து
நீங்க ஏன்னா உங்களை மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ் வந்து நான் கொடுக்குற பர்சன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்க ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸா வந்து எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்க மேல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து லவ் கொடுக்குறீங்க. அதே மாதிரி அவங்களுக்காக என்ன ஒரு பிரச்சனைனாலும் அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஆளா போயிட்டு யார் எதிர்க்க வேணாலும் நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஆக்சுவலி என் தங்கச்சி விஷால் ஃபேனு, அவங்க கிட்ட நான் பெட் பண்ணேன். என்ன அப்படின்னா வந்து அன்சிதா வெளில வந்தோடனே பாரு அவங்க உள்ள எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் எக்ஸாக்டா வெளியும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்டா நீங்க அதே மாதிரிதான் பேசுனீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ரொம்ப பியூரா இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனாலுமே அதுக்காக போய் நின்று இருக்கீங்க. உங்களுக்கு எந்த இடத்துல ஜென்யூனா தோணுதோ அவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த சௌந்தர்யாக்கு வந்து நீங்க அந்த ஒரு ஹக் கொடுத்தீங்கல்ல, அந்த ஹக் வந்து ஆக்சுவலி எங்க ஃபேன்ஸுக்குமே வந்து ரொம்பவே ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நாங்களுமே ரொம்ப வெக்ஸ்ல இருந்தோம். ஆனா நீங்க அது கொடுத்த உடனே எங்களுக்குமே வந்து அது ரொம்ப பெரிய ஹீலரா இருந்தது. அது எங்களுக்கே வந்து ஒரு விர்ச்சுவல் ஹக் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க கேமே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் இன்புட் போட்டு எல்லா டாஸ்க்குமே செம சூப்பரா விளையாண்டீங்க. மெயினா அந்த அதே மாதிரி நீங்க வந்து எல்லா ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி மெயின் கண்டென்ட் கிவர் வந்து நீங்களுமே இந்த இதுல. ஏன்னா வந்து சண்டை போறது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்து நீங்களுமே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பர்சன். எல்லாமே செம ஹைலைட்டிங்கா இருந்தது. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் ஷோ ரன்னர்ல நீங்களும் ஒருத்தர். ஸோ எல்லா மூமெண்ட்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சந்தோஷம். Thank you. Love you too. லவ் யூ அன்சி. Thank you. Thank you. குரு ப்ரோ, சொல்லுங்க. நான் இன்னொரு நாள் வரலாமா? நான் இப்ப கிளம்பட்டுமா? யா ஷூர் அன்சி. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு நைட்டு வந்து நான் திருப்பி சென்னை போயிடும். ஓகே ஷூர். இப்போ நான் ஃபேமிலி கூட டின்னர் போனோம் வெளியில. ஓகே ஓகேவா? போக முன்ன ஒரு பாட்டு படிச்சிட்டு போங்க. Thank you. ஃபைனலி ஒரு சாங் மட்டும் படிச்சிட்டு போங்க. சாங்? ஐயோ சரி, என்னோட ஃபேவரட் சாங்கே பாடி தரேன். ஓகே. அடி வாங்காத ஹார்ட்டிங்க கிடையாது, மிதி வாங்காத மனசுங்க கிடையாது, எது கிடைக்கும்னு லைஃபுக்கே தெரியாது, சும்மாதா இருக்கும் பசங்க வலிதா புரியாது. Thank you Anji. Thank you. Lots of love. இன்னொரு டே வாங்க. நீங்க தான் இது இவ்ளோ இதா கொண்டு போயிடுற ஷில்பா. Thank youங்க. ரொம்ப நன்றி. நான் ஒரு நாள் இன்னும் வேற. ஓகேவா? அஞ்சி நிறைய பேர் இருக்காங்க ஃபேன்ஸ். எல்லாருக்கும் பேர் எடுத்து சொல்ல டைம் இல்ல. சோ எல்லாருக்குமே வர முடியாது. எல்லாருக்குமே லவ் யூ சொல்லிட்டு பை. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப லவ் யூ. எல்லாருக்கும் இந்த மனசுல இருந்து நிறைய பாசம் உங்களுக்கு எல்லாருக்கும். Thank you so much. Love you all. என்ன பார்க்கல, எல்லாரும் மீட் பண்ணலாம் ஒரு நாள். Love you Anji. Bye Anji. Thank you. Bye Chelama. Bye. Hello bro, எல்லாரும் ஹாப்பி தானே? Thank you bro. Thank you for waiting. Bro, thank you bro. செம ஹாப்பி bro. Okay bro. Sorry வெயிட் பண்ணி வச்சதுக்கு. இல்ல இனி தானா ரொம்ப போயிடும். அதனால டைம் போயிட்டே இருக்கு இல்லையா? அதனால பாட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. ஓகே புரியுது bro. Thank you. Bye. Thank you bro. Thank you. ஷில்பா முன்னாடியே சொல்லலையா உங்ககிட்ட? இவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி கைஸ், மறுபடியும் நாம பேச வைப்போம். I think ஷில்பா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், சாரி இந்த ஸ்பேஸ் எண்ட் பண்ணுவோம். நிறைய பேர்னால பேச முடியல. பட் அவங்க இவ்வளவு சீக்கிரம் எண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. இன்னொரு நாள் யாரெல்லாம் பேசவே அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் பேச வைக்கலாம். குரு ப்ரோ நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தான் ஃபர்ஸ்ட் மைக் கொடுக்கணும் ப்ரோ. நான் கொடுத்துட்டேன் ப்ரோ. டைம் கிடைக்க மாட்டேங்குது. டக்குன்னு போயிட்டே இருக்குதா, அதனால ஓகே ப்ரோ. ஆமா சரி ஓகே. யா ப்ரோ, தேங்க் யூ. இந்த ஸ்பேஸ் எண்ட் பண்ணுவோம் கைஸ். தேங்க் யூ.